நம் இதயத்தை எவ்வாறு வலிமையாக பாதுகாத்துக் கொள்ளலாம், இதயம் சார்ந்த நோய்கள், அவற்றை தடுக்கும் முறைகள், அவற்றிற்கான நவீன சிகிச்சை முறைகளை பற்றி இன்றைக்கும் நம்மிடையே பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறார் டாக்டர் பிரியா சொக்கலிங்கம் அவர்கள். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவேற்பது பல்லாண்டு வாழ்ந்திட. வணக்கம். மாரடைப்பு வருவதற்கான ஒரு முக்கியமான காரணம் 9 காரணங்கள் பார்த்திருக்கின்றோம். அதில் ஒரு முக்கியமான காரணம் மன அழுத்தம், க்ரானிக் மென்டல் ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது நாம் அன்றைக்கி பார்த்தோம். ஸோ இன்றைக்கி அந்த மன அழுத்தம் மென்டல் ஸ்ட்ரெஸ் பற்றி கொஞ்சம் பேசலாம், டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ ஸ்ட்ரெஸ்னால் என்ன டாக்டர், ஏன் இப்போ எல்லாருமே எந்நேரத்திலும் எந்த நிலையிலுமே ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க, என்ன ரீசன் அப்படிங்கிறது நிறைய இளைஞர்களும் என்னை கேட்கிறார்கள். ஸோ நீங்களாம் என்ன நினைக்கிறீங்க, ஸ்ட்ரெஸ் அப்படின்னா என்ன? வெளியிருந்து நமக்கு கொடுக்கக்கூடியது தான் ஸ்ட்ரெஸ்ஸாக? அதாவது அதிகமான ஒரு வேலை சுமையோ, வீட்டில் ஒரு பிரச்சனையோ, இல்லை குழந்தைகளால் வரக்கூடிய சுமைகளோ, இதெல்லாம் தான் ஸ்ட்ரெஸ் அப்படின்ட்டு நிறைய பேர் டிஃபைன் பண்ணுறாங்க. அவர்களுக்கு அது ஒரு மன அழுத்தத்தையும் மனக்கவலையும் கொடுக்கக்கூடிய விஷயத்தை அவர்கள் ஸ்ட்ரெஸ் என்று சொல்கிறார்கள். இவற்றை நாம் ஸ்ட்ரெஸ்ஸர்ஸ் என்று சொல்கிறோம். ஸ்ட்ரெஸ்ஸர்ஸ்னால் ஸ்ட்ரெஸ்ஸை உண்டு பண்ணக்கூடிய விஷயங்கள், சுற்றுப்புற சூழலில் நடக்கக்கூடிய விஷயங்கள் ஸ்ட்ரெஸ்ஸை உண்டு பண்ணக்கூடிய விஷயங்களாக இருக்கின்றன. ஆனால் ஸ்ட்ரெஸ் என்பது அல்டிமேட்டாக நமக்குள்ளேருந்து வரக்கூடிய ஒரு ரியாக்ஷன். இந்த ஸ்ட்ரெஸ்ஸர்ஸ் எங்கிருந்து வந்தாலும் நாம் அதற்கு எப்படி ரியாக்ட் செய்கிறோம், ரெஸ்பாண்ட் செய்கிறோம், எப்படி அதை எதிர்நோக்குகிறோம், அதுதான் ஆக்சுவலாக ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது உண்மை என்று தெரிய வந்துள்ளது. ஸோ அப்படின்னா என்ன? ஸோ ஸ்ட்ரெஸ்னால் நமக்கு நாமே கொடுத்துக்கிறது தான் ஸ்ட்ரெஸ்ஸாக? ஆக்சுவலாக ஸ்ட்ரெஸ்ஸர்ஸ், அதாவது இந்த ட்ரிகர்ஸ் எல்லா இடத்துலேருந்தும் வந்தாலும் அது ஃபைனான்ஷியலாக இருக்கலாம், ஹெல்த்தாக இருக்கலாம். ஹெல்த்தே குறைஞ்சிடுச்சுன்னா நிறைய பேருக்கு அது ஒரு கவலையாக இருக்குது. அதே மாதிரி பண கஷ்டம் இருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது ஒரு நெருக்கடியான சூழலாக இருக்கலாம். இந்த மாதிரியான ஸ்ட்ரெஸ்ஸர்ஸ் இருக்கும்போது நாம் அவற்றை உணர்ந்து, இந்த மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸர்ஸ் இருக்குது, அதுக்கு நாம் இப்படி ரியாக்ட் செய்கிறோம் அப்படின்றது உணர்வது தான் முதல் ஸ்டெப், அந்த ஸ்ட்ரெஸ்ஸை ஐடென்டிஃபை பண்ணுறது. சரிங்களா? ஸோ இப்போ உணர்ந்து விட்டோம். இப்போ எனக்கோ உங்களுக்கோ ஒரு பர்டிகுலர் விஷயம் அடிக்கடி ஸ்ட்ரெஸ்ஸை உண்டு பண்ணி கொண்டு இருக்குன்னு அதை முதல் உணர்ந்து விட வேண்டும். ஸோ அடுத்தது நாம் அதற்கு எப்படி உணர்ச்சிகள் எப்படி நாம் வெளிக்காட்டுகிறோம், அதற்கான இமோஷனல் ரியாக்ஷன் நமக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் நாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணுங்க. ஸோ இப்போ நான் இமோஷன்ஸ் அப்படின்னு சொல்லும்போது சில நேர்மறை எண்ணங்கள், எதிர்மறை எண்ணங்கள் காமனாக நம்ம எல்லாருக்குமே இருக்கின்றது. நேர்மறை எண்ணங்கள் நான் சொல்லும்போது சந்தோஷம், ஒரு இன்பம், ஒரு மன நிறைவு, அஃப்கோர்ஸ் நன்றி உணர்ச்சி. ஸோ இதெல்லாமே நல்ல ஒரு பாசிட்டிவ் நேர்மறை எண்ணங்கள். அதே மாதிரி கோபம், துக்கம், ஒரு பழியோ இல்லை ஒரு சோகம், இந்த மாதிரியான எதிர்மறை எண்ணங்களும் நமக்குள்ளே இருக்கின்றன. ஸோ பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் ஃபீலிங்ஸ், இமோஷன்ஸ் எல்லாருக்குமே இருக்குது. இது ஒரு அடிப்படையான விஷயம். ஸோ இதில் இது நல்லது இது கெட்டதுன்னு சொல்ல முடியாது. நாம் உயிர் வாழ்வதற்கு தேவையான சில அம்சங்கள் தான் இந்த இமோஷன்ஸ், இந்த உணர்வுகள். ஸோ இதை நாம் அங்கீகரிக்க வேண்டும். இந்த ஒரு விஷயம் நடந்தால் எனக்கு கோபம் வருகின்றது, இப்படி யாராவது என்னை நடத்தினால் எனக்கு துக்கமாக இருக்கிறது, இல்லை கவலையாக இருக்கிறது, இல்லை பயமாக இருக்கிறது, ஏதோ ஒரு நிகழ்ச்சி நடக்கப் போகிறதை நினைத்து பயமாக இருக்கின்றது. ஸோ இந்த மாதிரியான உணர்வுகளை நாம் ஃபஸ்ட் ரியலைஸ் பண்ணணும், அக்னாலேஜ் பண்ணணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நான் மனோதத்துவ நிபுணர் கிடையாது, ஆனால் நான் பார்க்கக்கூடிய இந்த இதயநல பிரிவில் துறையில் நிறைய பேருக்கு மனதில் சில பிரச்சனைகள் இருப்பதினால்தான் கார்டியாக் ப்ராப்ளம்ஸோ இந்த மாதிரியான நீண்ட நாள் வரக்கூடிய வியாதிகளோ வருகின்றது என்று கண்டுபிடிக்கிறோம். ஸோ இந்த மன ரீதியான பிரச்சனைகளை நாம் சரி செய்யவில்லை என்றால் வேறு எந்த விதத்தில் நாம் அவர்களுக்கு ட்ரீட்மெண்ட்டோ மருத்துவமோ செய்தாலும் அவர்களால் அந்த வியாதியிலிருந்து மீண்டு வர முடியாது. ஸோ இது எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். ஸோ நம்மை சுற்றி இருக்கும் நண்பர்கள், உற்றார் உறவினர்களுக்கு ஏதாவது மன ரீதியான பிரச்சனைகள் இருந்தால் அதை நாம் அவர்களுக்கு அதை எப்படி கையாள வேண்டும் என்று சொல்லக்கூடிய நிலையில் இருக்க வேண்டும். ஸோ அவர்களுக்கு ஃபஸ்ட்டு அதை சப்போர்ட்டிவாக இருக்கணும். இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கே, மன ரீதியான பிரச்சனை இருக்கேன்னு அவர்களை கிண்டலோ கேலியோ செய்யக்கூடாது. மன அழுத்தம் ஒரு டிப்ரெஷன் சொல்கிறோம், இல்லை ஆங்ஸைட்டி டிஸார்டர், இதெல்லாம் மருத்துவ ரீதியான பிரச்சனைகள். எப்படி நமக்கு
மூட்டு வலி வந்தால், தலைவலி வந்தால், இல்லை ஹார்ட் அட்டாக் வந்தால் மருத்துவம் எடுத்துக்கொள்கிறோமோ, அதே மாதிரி மன ரீதியான பிரச்சனைகளுக்கும் நாம் முக்கியத்துவம் கொடுத்து அதை உணர்ந்து கவுன்சிலிங்கோ இல்லை மருத்துவமோ எடுத்துக்கொண்டால் டெஃபினட்டாக அதிலிருந்து வெளியே வர முடியும். ஸோ இப்போ ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது க்ரானிக் ஸ்ட்ரெஸ்ஸாக ஆயிடுச்சுன்னா, அதாவது சில ஒரு வினாடிகளோ சில நாட்களோ மட்டும் இருக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ் என்றால் நம் உடல் அதை நன்றாக மேனேஜ் செய்துவிடும், நம்ம அது ஒரு உடல் அளவில் தாக்காது, நோய்களும் வராது. ஆனால் அதுவே பில்டப் ஆகி க்ரானிக் ஸ்ட்ரெஸ்ஸாக மாறும்போது, க்ரானிக்குன்னு நான் சொல்லும்போது மாத கணக்கில் வருடக்கணக்கில் அந்த ஸ்ட்ரெஸ்ஃபுல் சுச்சுவேஷன் நீண்டு கொண்டே போயிருந்தால் அது டெஃபினட்டாக நம்மளுடைய உடல் நலத்தை பாதிக்கின்றது என்று பார்க்கின்றோம். ஸோ ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது அவாய்ட் பண்ண முடியுமா டாக்டர்? இப்போ ஸ்ட்ரெஸ்ஸே இல்லாமல் நாங்கள் இருக்கணும்னா என்ன செய்யணும் அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க. ஸ்ட்ரெஸ்ஸே இல்லாமல் இருக்க முடியாது என்று தான் நானும் கருதுகிறேன். ஸோ ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது முக்கியம். அந்த ஒரு இதுவாக அது மோட்டிவேஷ்னல் ஃபேக்டராக நம்மை தூண்டுகோலாக அது இருந்து நம்மை சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க வைக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ அது வந்து நல்ல விதமான ஒரு ஸ்ட்ரெஸ். இப்போ எக்ஸாமில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணணும், இல்லை நல்ல ஒரு வேலைக்கு இன்டர்வியூக்கு போனால் அதன் வேலையை நல்லா செய்ய வேண்டும். ஸோ இந்த மாதிரியான ஸ்ட்ரெஸ்லாம் இருந்தால் அது டெஃபினட்டாக பாசிட்டிவ் ஸ்ட்ரெஸ் நம்மை முன்னுக்கு கொண்டு வர உதவும். ஆனால் அது வந்து நெகட்டிவ் ஸ்ட்ரெஸ்ஸாக மாறக்கூடாது. ஸோ நெகட்டிவ் ஸ்ட்ரெஸ்னால் நான் எக்ஸாமில் நல்லா செய்யறதுக்காக நான் படித்து கொண்டே இருப்பேன், சாப்பிட மாட்டேன், தூங்க மாட்டேன், முழுமையான நேரம் படித்து கொண்டே இருப்பேன் அப்படின்னு என்று சொல்லும்போது அது நெகட்டிவ் ஸ்ட்ரெஸ்ஸாக மாறி நம் உடல் நலத்தை பாதிக்கின்றது. அதே மாதிரி ஒரு வேலையில் ஒரு டெட்லைனோ ஒரு பர்டிகுலர் ப்ராஜெக்டோ இருக்கும்பொழுது அதற்கான சரியான நேரம் ஒதுக்கி அந்த நேரத்தில் அதை ஃபுல் ஹார்ட்டடாக ஹோல் ஹார்ட்டடாக நாம் முயற்சி எடுத்து செய்யும்பொழுது தான் அது நல்ல ஒரு வெற்றிகரமாக முடியும். அதை தவிர்த்து முழு நேரமும் அதை பற்றி சிந்தித்தோ வருந்தியோ கவலைப்பட்டோ இருந்து கொண்டிருந்தோம்னா நம்மளுடைய ப்ரொடக்டிவிட்டி குறைந்துவிடும். ஸோ இதனால் தான் இப்போ வந்து நிறைய கம்பெனிஸ் அலுவலகங்களிலும் இளம் அதாவது வேலை செய்கிறவர்கள் இளம் வயதிலேயே இந்த மாதிரியான ஸ்ட்ரெஸ் போன்ற ப்ராப்ளம்ஸ்க்கு ஆளாகக்கூடாது என்பதற்காக நாங்கள் வாழ்க்கை முறை மாற்றும் சில ப்ரோக்ராம்ஸ் நிகழ்ச்சிகளை அவங்களுக்கு நடத்தி கொண்டு வருகிறோம். அதில் எக்ஸசைஸ் உடற்பயிற்சி ஒரு முக்கிய பங்கு வகிக்கின்றது. சீரான உணவு எப்படி எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்ட்டு டயட்டீஷியன் சொல்லுவாங்க. அதே மாதிரி மனோதத்துவ நிபுணர்கள் வந்து அவர்களுக்கு ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் கவுன்சிலிங் இந்த மாதிரியான மனோரீதியான கவுன்சிலிங்கும் கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணும்பொழுது தான் ஒரு ஹோலிஸ்டிக் அப்ரோச் கொடுக்கும்போது அவர்களால் அவர்களுடைய மன அழுத்தத்தை சுலபமாக கையாள முடிகிறது, கண்ட்ரோல் பண்ண முடிகிறது. ஸோ மன அழுத்தம் இருக்குது அப்படின்ட்டு ஃபஸ்ட் நான் உணர்ந்து விட்டால் டெஃபினட்டாக அதற்கான தீர்வுகளை நான் தேடி செல்ல முடியும். ஸோ மன அழுத்தம் இல்லாமையும் இருக்க முடியாது, ஆனால் மன அழுத்தத்தை நன்றாக கையாள வேண்டும் இல்லையா? ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் டெக்னிக்ஸ் அதில் முக்கியமாக நம்ம பார்க்கக்கூடியது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட்டில் நல்ல உடற்பயிற்சி செய்யணுங்க. உடற்பயிற்சி செய்யும்போது அந்த ஸ்ட்ரெஸ்ஃபுல் ஹார்மோன்ஸ் குறைஞ்சு நல்ல மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஹார்மோன்ஸ் அதிகமாக சுரக்குது, நாம் ஸ்ட்ரெஸ்ஸை மறந்து விடுகிறோம். ஸோ ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட்டில் உடற்பயிற்சி ரொம்ப முக்கியம். நல்ல ஹெல்த்தியாக சாப்பிட்றது ரொம்ப முக்கியம். முக்கியமாக போதைப் பொருட்கள், அதாவது சிகரெட்டோ இல்லை ஸ்மோக்கிங், ட்ரிங்கிங் இந்த மாதிரியான தீய பழக்கங்களுக்கு அடிமையாகாமல் இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸ்ட்ரெஸ் இருந்தால் நிறைய பேர் இந்த மாதிரியான தீய பழக்கங்களுக்கு ஆளாகி விடுகின்றனர். ஸோ ஸ்ட்ரெஸ் இருக்கும்பொழுது நாம் அதை உணர்ந்து அதை அங்கீகரித்து அதை ஒரு எதிரியாக பார்க்க வேண்டாம். ஏனென்றால் அது இருந்தால்தான் நம்மால் உயிர் வாழ முடியும்னே நமக்கு இப்போ தெரியுது. ஆனால் அது அளவுக்கு அதிகமாக க்ரானிக்காக நம்மை ஆட்டி படைக்காமல் தான் நாம் பார்த்து கொள்ள வேண்டும். ஸோ ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதில் யோகா, பிராணாயாமான் மூச்சு பயிற்சி கேள்விப்பட்டிருப்பீங்க, யோகாசனா தெரியும் இல்லையா? அவங்க எல்லாருக்குமே இதெல்லாம் தெரியும். ஸோ சிம்பிள் ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் டெக்னிக்ஸ் உட்கார்ந்த இடத்திலேயே நாம் செய்யக்கூடியது. ஒரு இமயமலைக்கோ ஒரு வேறு புதிதான இடத்திற்கோ செல்ல வேண்டியதில்லை. நாம் வேலை செய்யும் இடத்தில் வீட்டில் இருக்கும் தருணத்திலே நன்றாக நம்முடைய மன அழுத்தத்தை குறைக்கக்கூடிய சில டெக்னிக்ஸ் நாம் டெஃபினட்டாக ஃபாலோ பண்ணலாம். ஸோ இதனால் நாம் ஸ்ட்ரெஸ்ஸையும் குறைத்து கொள்ளலாம், நாமும் நல்ல ஒரு மன நிம்மதியோடு நம்ம சுற்றி இருக்கிறவங்களும் நல்ல சந்தோஷமாக மன நிம்மதியோடு இருக்க நாம் வழிவகுக்கலாம். நன்றி.
சமூகத்தில் நடக்கும் நிகழ்வுகளில் நாம் கொள்ளத்தக்கவை எவை, தள்ளத்தக்கவை எவை என்பதை பற்றி பேசி அவற்றை நாம் எவ்வாறு எதிர்கொள்ள வேண்டும் என்பதை பற்றியும் நம்மிடையே பேச வந்திருக்கிறார் எழுத்தாளர் மனுஷபுத்திரன் அவர்கள். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது தீதும் நன்றும். வணக்கம் நண்பர்களே, இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். பொதுவாக புத்தாண்டு என்று சொன்னாலே அனைவருடைய மனதிலும் ஒரு காலத்தில் முதலில் ஒரு எதிர்பார்க்கக்கூடிய தோன்றக்கூடிய விஷயம் என்பது புத்தாண்டு கேலண்டர் அல்லது புத்தாண்டு டைரிகள் என்பதாகும். அதிலும் இந்த ஆங்கில புத்தாண்டை ஒட்டி வெளிவரக்கூடிய இந்த கேலண்டர்கள் என்பது அது உண்மையிலேயே மக்களுடைய வாழ்க்கையில் மிகவும் பிரிக்க முடியாத ஒரு அம்சம் போல தொடர்ந்து இருந்து வந்திருக்கிறது. அப்படி பார்க்கிற போது கேலண்டர்கள் எத்தனையோ விதவிதமான கேலண்டர்களை நாம் பார்த்திருக்கிறோம். மாதாந்திர கேலண்டர்கள் இருக்கின்றன, பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் தயாரிக்கப்பட்ட கேலண்டர்கள், பகுத்தறிவு பொன்மொழிகளை கொண்ட கேலண்டர்கள், இப்படியெல்லாம் நிறைய கேலண்டர்கள், தினமும் கிழிக்கக்கூடிய கேலண்டர்கள், இன்னும் சொல்லப்போனால் நம்முடைய திரைப்படங்களில் எல்லாம் காலத்தை காட்டக்கூடிய மிகப்பெரிய ஒரு குறியீடாகவே கடிகாரமும் கேலண்டரும் இருப்பதை நாம் பார்த்திருக்கிறோம். அந்த அளவிற்கு அது பல்வேறு விதமான ஒரு கால ஓட்டத்தை குறிக்கக்கூடிய ஒரு குறியீடாகவே இருந்திருக்கிறது என்று சொல்லலாம். அதோடு மட்டுமல்லாமல் ஒரு தினசரி காலண்டரினுடைய ஒரு பக்கத்தில் அந்த நாள் குறித்த ஏராளமான செய்திகள் இருக்கும். முக்கியமாக தலைவர்களுடைய பிறந்த நாள் அல்லது முக்கியமான தினங்கள், விடுமுறை தினங்கள், இப்படி பல்வேறு நம்பிக்கைகள், சிந்தனைகள், பொன்மொழிகள் இப்படியெல்லாம் இருப்பதை நாம் பார்க்கலாம். ஒரு கேலண்டரை தாளை கிழிக்கிற போது அதில் நமக்காக ஒரு 5-6 செய்திகளாவது வெவ்வேறு நபர்களுடைய விருப்பத்திற்கு ஏற்ப இருப்பதை பார்க்கலாம். ஆனால் இப்போது கேலண்டர்களுடைய நிலை என்பது என்ன என்பது மிக முக்கியமான ஒரு கேள்வி. இப்பொழுதெல்லாம் பெரிய நிறுவனங்கள் கேலண்டர்களை அச்சிடுவதை வெகுவாக குறைத்து விட்டன என்று சொல்கிறார்கள். குறைத்து விட்டது மட்டுமல்லாமல் இந்த அன்பளிப்பாக கேலண்டர், டைரி போன்றவற்றை கொடுக்கிற பழக்கமே அற்றுப்போய்விட்டது. முக்கியமாக டிஜிட்டல் யுகம் வந்த பிறகு, அதிலும் மொபைலில் கேலண்டர் அல்லது குறிப்புகள் எழுதக்கூடிய அந்த வசதிகள் எல்லாம் வந்துவிட்ட பிறகு யாரும் கையால் எழுதக்கூடிய டைரிகளுக்கு முன்னுரிமை தருவதில்லை. அப்படியே வாங்கினாலும் அவை பயன்படுத்தப்படுவதில்லை என்று சொல்கிறார்கள். கேலண்டரும் கிட்டத்தட்ட அத்தகைய நிலையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது என்பதைத்தான் நாம் பார்க்கிறோம். ஆனால் கேலண்டர் என்பது நம்முடைய ஒரு பொதுவான ஒரு அடையாளங்களில் ஒன்றாக இருந்திருக்கிறது. எப்போதும் நாம் ஏதாவது ஒரு நாளை பற்றி தெரிந்து கொள்வதற்கு, அந்த நாளினுடைய முக்கியத்துவத்தை பற்றி தெரிந்து கொள்வதற்கு மிகவும் தேவையான ஒன்று இந்த கேலண்டர்கள். இந்த கேலண்டர்களை நவீனப்படுத்தலாம், அவை மேலும் மேலும் அவற்றை பயனுள்ளதாக மாற்றலாம். இன்னும் சொல்லப்போனால் ஒரு கேலண்டர் கொடுக்கக்கூடிய பல பயன்களை நாம் பொதுவாக இப்பொழுது இருக்கக்கூடிய மொபைலில் இருக்கக்கூடிய கேலண்டர்கள் அது கொடுக்காது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அந்த அளவிற்கு இன்றைக்கு கேலண்டர்களுக்கென ஒரு தனித்துவமான ஒரு குணம் இருக்கிறது. ஆனால் இன்று இந்த கேலண்டர் தொழில் கடுமையான ஒரு வீழ்ச்சியை சந்தித்து கொண்டிருக்கிறது என்பதுதான் நாம் யதார்த்தத்தில் பார்க்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. இந்த கேலண்டர் தொழில் இத்தகைய வீழ்ச்சியை சந்திப்பதற்கு என்ன காரணம்? இது வெறுமனே நவீன தொழில்நுட்ப மாற்றத்தினால் மட்டும் நடக்கவில்லை. மாறாக இன்றைக்கு ஜிஎஸ்டி வரி விதிப்பு என்கிற பெயரில் செய்யக்கூடிய பல்வேறு விதமான அந்த கடும் வரி விதிப்பு முறைமைகளினால் இந்தியாவில் ஏராளமான தொழில்கள் அழிவின் விளிம்பிற்கே தள்ளப்பட்டு விட்டன. அதில் ஒன்று இந்த கேலண்டர் தொழில். கேலண்டர் தொழில் என்பது ஒரு குடிசை தொழில் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. இன்னும் சொல்லப்போனால் ஒரு கேலண்டரை தயாரிப்பதற்காக அதனுடைய பைண்டிங், வேறு பல விஷயங்கள், அச்சுக்கோர்ப்பு என பல விஷயங்கள் வெவ்வேறு இடங்களில் நடக்கின்றன. அது பெரும்பாலும் வீட்டிலிருந்தே செய்யக்கூடிய ஒரு தொழிலாக கூட அது இருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அதோடு மட்டுமல்லாமல் வீட்டிலிருந்து பெண்கள் செய்யக்கூடிய ஒரு பணியாகவும் அது இருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். சிவகாசி தான் பட்டாசு தொழிலை போல அதற்கும் ஒரு தலைமையகமாக இருக்கிறது. ஆனால் இப்பொழுது இந்த ஜிஎஸ்டி 12% ஜிஎஸ்டி வரி விதிப்பு என்பது கேலண்டர் தொழிலை முற்றாக முடங்கி போக செய்துவிட்டது. ஜிஎஸ்டி வரி விதிக்கப்பட்ட போது ஆர்டர்கள் கொடுத்திருந்த வாடிக்கையாளர்களுக்கு 12% ஜிஎஸ்டி வரி விதிக்கப்பட்ட போது அவர்கள் அதிர்ந்து போனார்கள். அப்பொழுது கேலண்டர்கள் பொதுவாக அவர்கள் ஒரு விளம்பரத்திற்காக ஒரு இலவசமாக கொடுக்கிற பொருள் என்கிற போது அதில் அதிகப்படியான வரி விதிப்பு என்பது பல நிறுவனங்களை மூச்சு திணற வைத்தன. அதனால் அவர்கள் அதற்கு பிறகு வந்த ஆண்டுகளில் அவர்கள் தொடர்ச்சியாக இது போன்ற பெரிய அளவிற்கு ஆர்டர்கள் கொடுக்காமல்
குறைத்து விட்டதை பார்க்கிறோம். பல நிறுவனங்கள் காலண்டர் கொடுப்பதையே நிறுத்திவிட்டன. கிட்டத்தட்ட 1.5 லட்சம் தொழிலாளிகள் இந்த காலண்டர் தொழிலை சார்ந்து இருக்கிறார்கள். அவர்கள் எல்லோருமே மிகவும் ஒரு எளிய வறிய நிலையில் இருக்கக்கூடியவர்கள். இந்த காலண்டர் தொழில் இப்படி நசிவடைந்து போவதன் மூலமாக அவர்கள் அனைவரும் வேலை வாய்ப்பை இழக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது. ஏற்கனவே பட்டாசுகளுக்கு விதிக்கப்பட்ட பல்வேறு விதமான கட்டுப்பாடுகளின் காரணமாக அதை சார்ந்திருக்கக்கூடிய லட்சக்கணக்கான தொழிலாளிகள் இன்று வேலை இழப்பை சந்தித்து கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட நிலையில் இந்த காலண்டருக்கு விதிக்கப்பட்ட ஜிஎஸ்டியும் இன்று இந்த தொழிலை வெகுவாக பாதித்திருக்கிறது. இந்த இடத்தில் நாம் ஒன்றை நினைவு கூற வேண்டியிருக்கிறது. 1997ஆம் ஆண்டில் காலண்டர்களுக்கு முழுமையான வரி விலக்கை அப்போதைய தமிழக முதல்வர் டாக்டர் கலைஞர் அவர்கள் அளித்தார் என்பதை இந்த இடத்தில் பதிவு செய்ய வேண்டியிருக்கிறது. ஏனென்றால் இதுபோன்ற தொழில்களுக்கு பின்னே இருக்கக்கூடிய துயரங்கள், அதனுடைய போராட்டங்கள் என்பது தலைவர் கலைஞர் அவர்களுக்கு தெரியும். அப்படி இருக்கிற போது கிட்டத்தட்ட 20 வருடங்கள் தமிழ்நாட்டில் காலண்டர்களுக்கு வரியே கிடையாது. வரி விலக்கு அளிக்கப்பட்ட ஒன்றாக இருந்ததன் காரணமாக பெரிய அளவிற்கு காலண்டர்களுக்கு ஆர்டர்களை நிறுவனங்கள் கொடுத்தன. அவற்றை அவர்கள் ஒரு குறைந்த செலவில் வாங்கி கொடுப்பதன் மூலமாக அவர்களுக்கு வர்த்தக நோக்கிலும் ஒரு சிறிய விளம்பரம் இருந்தது. வாடிக்கையாளர்களுக்கும் அந்த ஒரு காலண்டர்கள் இலவசமாக கிடைக்கிற போது அவர்களுக்கு ஒரு மகிழ்ச்சி இருந்தது. அதை சார்ந்து இருக்கக்கூடிய தொழிலாளிகளுக்கும் ஒரு வேலைவாய்ப்பு இருந்தது என்பதை நாம் பார்க்கிறோம். ஆனால் இது போன்ற பெரிய அளவிற்கு லாப நோக்கங்கள் இல்லாத ஒரு தொழிலை ஏற்கனவே நவீன இந்த டிஜிட்டல் யுக மாற்றத்தினால் அழியக்கூடிய ஒரு தொழிலுக்கு அரசு ஊக்கம் கொடுத்து அதை காப்பாற்ற வேண்டும் என்பதுதான் யதார்த்தம். என்றால் அதை சார்ந்து மனிதர்கள் இருக்கிறார்கள், தொழிலாளர்கள் இருக்கிறார்கள். காலண்டர் தொழிலை நவீனப்படுத்தி காலண்டர்களை பயனுள்ள விதத்தில் மாற்றக்கூடிய வகையில் அதற்கு அரசு எத்தனையோ உதவிகளை செய்ய முடியும். ஆனால் கண்மூடித்தனமாக அதற்கு விதிக்கப்பட்ட அந்த ஜிஎஸ்டி என்பது இன்று அந்த தொழிலையே அழிவுக்கு கொண்டு வந்து விட்டது. நண்பர்களே, காலண்டர்களை வாங்குவது என்பது அது வெறுமனே நீங்கள் ஒரு அன்பளிப்பிற்கான ஒரு விஷயம் மட்டுமல்ல. ஒவ்வொரு காலண்டரையும் நீங்கள் வாங்கும்போது நீங்கள் ஒரு தொழிலாளிக்கு வாழ்வு கொடுக்கிறீர்கள் என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள். எப்படி நாம் கதர் ஆடைகளை, கைத்தறி ஆடைகளை நாம் வாங்குவது என்பது கைத்தறி தொழிலாளர்களுடைய வாழ்வாதாரத்தை நாம் பாதுகாக்கிறோமோ அதற்போன்றது தான் காலண்டர் போன்ற விஷயங்களையும் வாங்குவது. நாம் அந்த தொழிலை அழிய விடக்கூடாது. அதை சார்ந்திருக்கக்கூடிய மக்கள் பெருமளவிற்கு வேலை இழப்பை சந்திப்பார்கள். ஆகவே இந்த புத்தாண்டு பரிசாக நாம் காலண்டர்களை பரிசீலிப்பதை அந்த தொழிலாளர்களுடைய வாழ்க்கையில் ஒரு விளக்கேற்றி வைக்கக்கூடிய ஒரு விஷயமாகவும் மேற்கொள்வோம் என்பதை இந்த இடத்தில் அழுத்தமாக பதிவு செய்ய விரும்புகிறேன். மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இப்பகுதியில் நாம் சந்தித்து வரும் சிறப்பு விருந்தினர்கள் அவர்களின் அனுபவங்களை நம்மோடு பகிர்ந்து கொள்ளும் பொழுது அவற்றை கேட்பதற்கு சுவாரஸ்யமாக இருப்பதோடு நம்முடைய வாழ்க்கைக்கும் பயனுள்ளதாக அமைகிறது. அந்த வகையில் இன்றைக்கும் ஒரு சிறப்பு விருந்தினரை நாம் சந்திக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது சிறப்பு விருந்தினர். வணக்கம் நேயர்களே, விடியலியவா நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினருக்கான நேரம் இது. இன்றைய சிறப்பு விருந்தினர் சென்னை மாநகராட்சியின் செங்குடி சங்கத்தின் பொதுச் செயலாளர் திரு ஸ்ரீனிவாசுலு. சென்னை மாநகராட்சியோட செயல்பாடுகள் அப்படின்னு பார்க்கும்போது துப்புரவு பணிகள் இதுல எப்படி இருக்கு, என்ன மாதிரியான ஒரு நிலைப்பாட்டை இன்னைக்கு அரசு எடுத்திருக்காங்க, தனியார் மயம் அப்படின்னு வரும்போது எவ்வளவு தூரம் பொதுமக்கள் பாதிக்கப்படுவாங்க, பணியாளர்கள் பாதிக்கப்படுவாங்கன்னு பல விஷயங்களை இன்னைக்கு நம்ம அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். சென்னை மாநகராட்சியின் செங்குடி சங்கத்தின் பொதுச் செயலாளராக முதல்ல எங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை நாங்கள் வரவேற்கிறோம் சார். இந்த ஒரு அமைப்போட செயலாளர் அப்படிங்கிற முறையில் இப்படி செங்குடி சங்கம், இந்த சங்கம் எதுக்காக இருக்குது, இதில் இருக்கிற பணியாளர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்கியமாக பார்த்தா துப்புரவு பணியாளர்கள் இருப்பாங்கன்னு சொல்லலாம். முதல்ல இந்த துப்புரவு பணியாளர்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம், இது எதெல்லாம் உள்ளடக்கியதா ஒரு பணியாக இது இருக்குது, இவர்களுடைய சேவை மூலமாக பொதுமக்கள் எவ்வளோ தூரம் பயனடைவாங்க, மாநகராட்சி செய்ய வேண்டிய பணிகள் என்ன? கண்டிப்பாக. ஏன்னா கடந்த காலங்களில் 2000 ஆரம்பிச்சுது தனியார் மயம்னு. அதில் இருக்கும்போதும் பழைய மண்டலம் 6, 8, 10 தனியாருக்கு விட்டாங்க. அப்போ மொத்தமே 10 மண்டலங்கள் தான் இருந்தது. இப்போ 2009 ஜிஓ 1 போட்டு 2011 விரிவாக்கம் செஞ்சு விரிவடைந்த மாநகராட்சி நிர்வாகம் தேர்ந்தெடுக்கப்படுது. இப்போ பார்த்தோன்னா குறைஞ்சது 15 மண்டலம் 200 வட்டங்களாக விரிவடைஞ்சிச்சு. இது பழசு பொறுத்த வரைக்கும் அப்போ இருந்த ஓனெக்ஸ் என்ற கம்பெனி 2000 மார்ச்சில் வந்தது. அப்போ இருக்கிற தினக்கூலி தொழிலாளி உட்பட, தொகுப்பூதியம் தொழிலாளி உட்பட அங்கே இருக்கும்போது அப்போ அந்த மாநகராட்சி நிர்வாகத்தை சேர்ந்தவங்க எல்லாரும் நிரந்தரப்படுத்தினாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்கள ஒப்பந்தம் பேரில் ஓனெக்ஸ் கம்பெனிக்கு
தனியார் மயம் கொடுத்தாங்க. அது தொடர்ந்து ராம்கி நீல் மெட்டல்னு இப்போ இருக்குது. ஏற்கனவே வந்து நீல் மெட்டல் பனால்கா அப்படின்னு நடுவில் வந்தது 2007. 2012 CMSW அப்படின்னு ஒன்றும் வந்து இப்போ வந்து ராம்கி அப்படின்னு பேரில் எங்கே இருக்குது. மார்ச் மாதம் கூட முடியுது. அதை பொறுத்த வரைக்கும் இப்போ இருக்கிற மண்டலம் 9, 10, 13 3 மண்டலங்கள் தனியாருக்கு தொடர்ந்து 2000 அப்படியே விரிவாக்கமும் வந்துனே இருக்குது. அதை பார்த்தோன்னா மொத்தமே 15 மண்டலங்கள். 15 மண்டலத்தில் 3 மண்டலம் மட்டும்தான் தனியார் மயம். அந்த 3 மண்டலத்தில் மாநகராட்சி குறைஞ்சபட்சம் ஒரு நாளுக்குனுடைய 5200க்கு மேலே டன்னேஜ் குப்பை அள்ளுறாங்க துப்புரவு பொறுத்த வரைக்கும். அதுபோல் இருக்கிற டன்னேஜ் கணக்கில் அந்த 3 மண்டலம் மட்டுமே தான் அவங்க வந்து 2000க்கு மேற்பட்ட டன்னு எடுக்கிறதாகவும் ஒரு டன்னுக்கு 1900 ரூபாய் 1909 அதாவது 1909 ரூபாய் ஒரு டன்னுக்கு மாநகராட்சி நிர்வாகம் கொடுக்குது. அப்போ எந்த வகையில் இருக்குன்னு பாருங்கள். மீதி இருக்கிற 12 மண்டலங்கள் மாநகராட்சி கையில் இருக்குது. ஆனால் அங்கே இருக்கும்போது என்ன பார்த்தோன்னா இப்போ தொடர்ந்து வந்து சில பிரச்சனைகள் வந்துனே இருக்குது. ஏற்கனவே ஓனாக்ஸ் இருக்கும்போது ஓரளவுக்கு பரவாயில்லைன்னு சொன்னாங்க. ஆனால் வந்து நான் எங்களை பொறுத்த வரைக்கும் தொழிலாளி போய் பாதிப்பு இல்லாமல் நடந்து போணுச்சு. அதுக்கப்புறம் வந்து ராம்கி வந்து உட்பட சரி, இல்லை நீல் மெட்டல் பனால்காய் இருந்தது உட்பட இப்போ இருக்கிற CMSW உட்பட அங்கே பொறுத்த வரைக்கும் டன்னேஜ் கணக்கில் காசுக்கு தான் முதன்மையாக பார்க்குறாங்களே தவிர அங்கே இருக்கிற பெருக்குறுதல் இல்லை. ஏன்னா டன்னேஜ் கணக்கில் இருக்குது. ஸ்வீப்பிங் வந்து இல்லை. பிரதான சாலையில் முக்கியமாக அவங்க வந்து கவனம் செலுத்துகிறாங்க. பிரதான சாலை மட்டும்தான். மீதி வந்து இன்டீரியல் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா ஸ்லம்மு உட்பட இன்டீரியல் உட்பட பல வந்து இல்லை. எண்ணிக்கையும் அதுக்கு போல் இல்லை. அவங்க சொல்கிற எண்ணிக்கை பொறுத்த வரைக்கும் ஒரு மண்டலத்துக்கு 1200ன்னு சொல்கிறாங்க. அந்த 3 மண்டலத்துக்கும் 3600 துப்புரவு பணியாளர் செய்கிறதாகவும் வேஸ்ட் கலெக்டரோட சேர்த்து ஹெல்ப்பர் உட்பட இதெல்லாம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் அது உள்ளே போய் பார்த்தோன்னா அந்த எண்ணிக்கை ஏற்ற போல் இல்லை. ஆனால் மாநகராட்சி பொறுத்த வரைக்கும் அப்படி இல்லை. மாநகராட்சி இந்த வந்து இருக்கிற 15 மண்டலத்திலையும் இருக்கிற அந்த 12 மண்டலத்தில் இப்போ இருக்கிற எண்ணிக்கை 6919 பேர் நிரந்தர தொழிலாளி இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து NULM தொழிலாளி என்று 8246 பேர் இருக்காங்க. அப்புறம் வந்து NMRன்னு சொல்லி 509 பேரும் தொகுப்புதியும் 44 பேர் உட்பட இருக்காங்க. ஆக மொத்தம் இவ்வளோ பணியாளர் வேலை செய்கிற மாநகராட்சி நிர்வாகத்தில் இப்போ வந்து ஒப்பந்தம்னு பேரில் கிட்டத்தட்ட வந்து அவங்க சொல்கிறது 1546 கோடிக்கு 10ஆம் மாதம் 24ஆம் தேதி ஒப்பந்தம் விடுறதாகவும், அதாவது 2922 நாட்களுக்கு கூட்டு பார்த்தோன்னா 365 பிரித்து பார்த்தோன்னா 8 வருஷம் 2 நாளைக்கு 1546 கோடி 4000க்கு குத்தகை விடுறதாகவும் இப்போ கால்ஃபார் பண்ணியிருக்காங்க. இது வெறும் தொழிலாளி பிரச்சனை மட்டும் இல்லை, தொழிலாளி பாதிப்பு மட்டும் இல்லை. ஏன்னா வந்து நிரந்தர தொழிலாளி இவங்க சொல்கிற போலயே அந்த 8 மண்டலம் சேர்த்து விட்டாங்கன்னா ஏற்கனவே அந்த 3 மண்டலம் சேர்த்து வந்து போயிருக்கு. இப்போ இந்த இன்னும் விரிவாக பேசுவோம். முதல்ல இந்த 18 மண்டலங்கள் அப்படின்னு 15 மண்டலங்கள்னு வரும்போது 3 வந்து 18 ஆண்டுகளாக தனியார் இதுலேயே இருக்குது. இப்போது மீதி 13 தான் வந்து இப்போ இங்கே இருக்கணும் போது 12 இருக்கும்போது அதிகப்படியான பகுதிகளை ஒரு 8க்கு மேற்பட்ட பகுதிகளை தனியார் கிட்ட கொடுக்க போகிறோம் இந்த 8 ஆண்டுகள் பராமரிப்பு அப்படின்னு வந்துச்சுன்னா இப்போ இது ஒரு பெரிய ஒரு பாதிப்புன்னு சொல்லலாம். இதை நம்ம தடுக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு முயற்சிகள்லாம் நீங்கள் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறீங்க. இதில் துப்புரவு ஸ்வீப்பிங்லாம் வராது, அதெல்லாம் போக தான் இவங்க பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போது இந்த மாதிரியான ஒரு நிலைப்பாடு இப்போ கடந்த காலங்களில் அணுகுனதுக்கும் இன்னைக்கு அணுகிறதுக்கும் இப்போ இந்த நிலைப்பாட்டினால அதிகப்படியான ஊழியர்கள் பாதிக்கப்படுற ஒரு சூழல் நம்ம பார்க்குறோம். முன்னாடி அந்த நிலைமையை வந்து ஒரு உத்தரவாதம் கொடுத்து செயல்பட்டது போக இப்போ இப்படி ஒரேடியாக தனியாருக்கு கொடுக்கறதுனால என்ன மாதிரியான ஒரு பிரச்சனைகள் சந்திப்பாங்க? அதான் நீங்கள் சொன்னது கரெக்டு தான். எனக்கு மாநகராட்சி பொறுத்த வரைக்கும் 7 துறைகள் இருந்தாலும் பிரதான துறை துப்புரவு துறை தான். அதுக்கு முன்னாடி பார்த்தோன்னா நீங்கள் வந்து சாலை உட்பட, பூங்கா உட்பட, மலேரியா உட்பட, மின் உட்பட வந்து எல்லா துறைகளும் கணிசமான தனியார் மயமை நோக்கி போச்சு. இப்போ மலேரியா எடுத்துக்கிட்டால் ஆள் பற்றாக்குறை, அதுக்கப்புறம் டெங்கு மலேரியா போல வியாதிகள் வர்றதுக்கு அதுக்கு சரியான ஆட்கள் இல்லை. அதுக்கு ஒரு பக்கம் இருந்தாலும் துப்புரவு பொறுத்த வரைக்கும் அப்படி இல்லை. ஏன்னா வெறும் துப்புரவு சார்ந்த பிரச்சனை மட்டுமே வராது. இது
பொதுமக்களுடைய வாழ்வாதார பிரச்சனை வரும். எல்லாம் நினைக்கிறது என்னன்னா, துப்புரவு தொழிலாளர் போராடும் போது அவங்க சம்பள பிரச்சனை, அவங்களுடைய பிரச்சனை மட்டுமே தான் பார்க்குறாங்க. அப்படி இல்லை, அதுக்கு பின்னாடி இருக்கிற வந்து இயந்திர பொறியியல் துறை உட்பட பிரதானமான துறை தான் துப்புரவுத்துறை. இங்கே இருக்கிற 1 கோடி மக்கள், நீங்கள் வந்து ஏற்கனவே வந்த பல வெள்ளங்கள் வரும்போது, புயல் வரும்போது மெஜாரிட்டியான பத்திரிகைகள் வந்து தொலைக்காட்சிகள் பாராட்டினது துப்புரவு தொழிலாளி. அதில் மறக்க முடியாது. ஏன்னா அவங்கள கடவுள் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு கூட இருந்தாங்க. ஆனால் அந்த மாரி இருக்கிற கடவுளுக்கு குறைஞ்சபட்சம் சம்பளம் இல்லை. நீங்கள் பார்த்தோன்னா அவங்க பாதுகாப்பு உபகரணங்கள் இல்லை, அவங்களுக்கு சலுகை கொடுக்க வேணாம். அவனை பாதுகாப்புனா முகக்கவசம் உட்பட, கவசம் உட்பட, தொடப்பம் உட்பட, கூட உட்பட இது எல்லாம் வந்து இந்த மாநகராட்சி நிர்வாகத்தால் சரியாக கொடுக்க முடியும். அப்படிப்பட்டு இருக்கும்போது இப்போ ஒட்டுமொத்தமான துறையும் சேர்ந்து இந்த 8 மண்டலங்களும் தனியார் கொடுத்துட்டான்னா அவங்களுடைய பணி பாதுகாப்புக்கு முதல் கேள்விக்குறி வந்துடுது. இப்போ நாங்கள் சொன்னபடி அந்த 8919 பேர் உட்பட, அந்த NMR 509 பேர் உட்பட, அப்போ தொகுப்பதிவு 44 பேர் உட்பட, அங்கே இருக்கிற தொழிலாளிகளை உட்பட வந்து நிரந்தர தொழிலாளிக்கு 6919 பேர் என்றீங்க. மீதி பேருக்கு எந்த பருவம் குறைஞ்சபட்சம் சம்பளம் கூட அடைக்க முடியாது. ஏன்னா அவங்க சொல்கிற எண்ணிக்கை அந்த தொகை 1546 கோடி ரூபாயை நீங்கள் 8 வருஷத்துக்கு பிரிச்சிங்கன்னா அதாவது 270 ரூபாய்க்கு மேலே கொடுக்க முடியாது. ஆனால் அரசாங்கம் இப்போ இருக்கிற அரசாங்கம் அவங்க குறைஞ்சபட்சம் கலெக்டர் போட்ட உத்தரவின் அடிப்படையில் 362 ரூபா ஒரு நாளைக்கு கொடுக்குறாங்க. அப்போ வருங்காலத்தில் என்ன ஆகுது? அது கேள்விக்குறியாயிடும். அது வந்து பணி சம்மந்தமாகவும் பணிக்கு எந்த பாதுகாப்பும் இல்லை. ஏன்னா குப்பை டப்பாக்கு நம்பர் போடுற மாநகராட்சி நிர்வாகம், அதை தெருவிளக்குக்கு நம்பர் போடுற மாநகராட்சி நிர்வாகம், இன்னார் தான் ஒப்பந்த தொழிலாளி இந்த வருஷத்தில் செய்கிறாரு அப்படின்னு எதுவும் இல்லை. இவங்க 2011 வந்து மெர்ஜ் பண்ணும்போது சரி, அதுக்கு முன்னே இருந்த ஸ்வச்சதா கார்பரேஷனில் இருந்து பல ஒப்பந்ததாரத்திலிருந்து வேலை செஞ்ச இந்த தொழிலாளி இவங்களுடைய வாழ்வாதாரம் வேலையும் கேள்விக்குறியாகும். பொதுமக்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து மக்கும் குப்பை மக்காத குப்பை அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து பிரிக்க ஆரம்பிச்சிட்டீங்க. ஸ்வச் பாரத்ன்னு சொல்கிறாங்க, பல்வேறு விதமான பேர்கள் சொல்கிறாங்க. ஆனால் அதன் அடிப்படையில் வந்து மத்திய அரசனுடைய ஃபண்டு உட்பட மாநில அரசுன்னு சொன்னான்னா ஒரே வார்த்தையில் சொல்லிடுறாங்க. இந்த தனியார் மயம் சம்மந்தமாக பேசும்போது மத்திய அரசனுடைய கொள்கை ஒரு பக்கம் இருந்தாலும் மாநில அரசு சொல்லும்போது இது அரசாங்க கொள்கை முடிவுன்றாங்க. அப்போ இங்கே இருக்கிற சுகாதார பிரச்சனை இருக்கிற 1 கோடிக்கு மேற்பட்ட சென்னை வாசிகள், வெறும் வந்து சென்னை மட்டுமே இது நீங்கள் அது ஊராட்சி, பேரூராட்சிகள், நகராட்சி உட்பட இதில் கலந்துருக்கு. நீங்கள் வந்து சென்னையை தவிர்த்துட்டோன்னா வெளியே போனாலே வந்து தூய்மை காவலர்னு 100 ரூபா 100 நாள் வேலை திட்டத்தில் 100 ரூபா சம்பளத்துக்கு வேலை செய்கிறாங்க. அப்போ இங்கே இருக்கிற 362 ரூபா சம்பளம் கூட கொடுக்காம இந்த தொழிலாளிக்கு வந்து பணி பாதுகாப்பு இல்லாமல் என்னன்னா அவங்க எடுக்கிற ஒப்பந்ததாரர் எத்தனை பேர் ஆளை வேலை வைக்க போகிறாரு, அவர் எந்த வகையில் வேலை செய்ய போகிறாங்க அப்படின்னு ஒரு உத்தரவாதம் இந்த நிர்வாகம் கொடுக்கறதில்ல, கொடுக்க மறுக்குது. பல்வேறு சங்கங்கள் தொடர்ந்து போராடினாலும் அந்த ஒப்பந்தத்தை 2 மாதமாக தள்ளி போட முடிஞ்சதே தவிர இங்கே இருக்கிற வந்து எங்கள் போல் சென்னை மாநகராட்சி செங்கோடி சங்கம் CIT உட்பட அந்த போராட்ட களத்தில் இருக்கும்போது பழி வாங்கிறது உட்பட இதெல்லாம் வருதே தவிர இந்த நிர்வாகம் ஒரே வார்த்தையில் இது உன்னுடைய நிர்வாக வந்து கொள்கை முடிவு அப்படின்னு சொல்லி தவிர்க்கிறாங்களே தவிர இதுக்கான வாழ்வாதார பிரச்சனையை சம்மந்தமாக, இந்த மக்களுடைய சுகாதார பிரச்சனை சம்மந்தமாக இது கேள்விக்குறியாக தான் நிற்குது. பல பேரிடர் காலங்களில் துப்புரவு பணியாளர்களோட பணிகள் மிகவும் பாராட்டக்கூடிய ஒரு சூழல்ல அவங்களுக்கான ஒரு வாழ்வாதாரம் பாதிக்கப்படுதுங்கிறது ஒரு பக்கம் பெரிய பிரச்சனை. அப்படின்னாலும் இப்படி தனியார் மயம் அப்படின்னு போகும்போது இன்னைக்கு குப்பை, சுகாதாரம் இதெல்லாம் வந்து அரசாங்கத்தின் கையில் அது அந்த கவர்னன்ஸில் இருந்த ஒரு நிலை மாறி இப்போ தனியார் கையில் இது போகும்போது இனி இந்த குப்பை சேகரிப்புக்கும் சரி, அதற்கான பராமரிப்புக்கும் சரி பொதுமக்கள் சார்பாக இன்னும் பணம் அதிகப்படியாக செலுத்தக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுற அபாயகரமான ஒரு நிலையும் வருது இல்லைங்களா? கண்டிப்பா. ஏன்னா இப்போதான் வந்து 6 செக்டர்னு போட்டு குறைஞ்சபட்சம் இருக்கிற பல இடங்களில் சிறுநீர் கரிக்கிற டாய்லெட்டு, அது கழிவறைகள் உட்பட டெண்டர் விட்டாச்சு. அதாவது 6 செக்டராக பிரிஞ்சு 60 கோடிக்கு கொடுத்துட்டாங்க போன 24 முதல். அப்போ வந்து ஏற்கனவே அங்கே வந்து இலவச கழிவறையும் இருந்தது, இனிமேல் கட்டாயம் காசு கொடுத்து தான் போகிறோன்னு நிலைமைக்கு வந்துடும். அப்போ துப்புரவுன்னு வரும்போது நம்ம வந்து தெருக்கள் ஓரமாக உட்பட வந்து சரி குப்பை அள்ளுறது உட்பட சொல்லி இதெல்லாம் வந்து பண்ணும்போது இனிமேல் தனியாருக்குன்னாங்கன்னா எந்த உத்தரவாதமும் சொல்ல முடியாது, பொதுமக்களும் கேள்வி கேட்க முடியாது. ஏன்னா தனியார் மண்டலங்கள் போனாலும் மாநகராட்சி அதிகாரிங்க ஒரு சில வந்து மாநகராட்சி ஊழியர்கள் வச்சு பராமரிக்கிறாங்க. காரணம் என்ன? அந்த தனியார் என்பது லாப நோக்கத்தோடு தான் செயல்படுவார், சரியாக எடுக்க மாட்டாங்க. எனவே இந்த தொழிலாளியை வச்சு அவசர காலத்தில் பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்கிறாங்க.
ஏன்னா சொல்லும்போது இது குறைஞ்சபட்சம் அவங்களுக்கு வந்து அந்த பணி உத்தரவாதமும் பண பயன்களும் கொடுக்கணும்னு தான் எங்கள் போல் இருக்கிற செங்கோடி சங்கம் சிஐடியோ தொடர்ந்து அந்த தொழிலாளிக்காக போராடி வரோம். இதை மட்டும் வந்து பேஸ் பண்ணி நாங்கள் வந்து போராட்டத்தை நடத்தலாம். எங்களுடைய வாழ்வாதாரத்துக்காக பிரச்சனை இல்லை. நீங்கள் அதில் பார்த்தீங்கன்னா சரியான பணி உபகரணங்களை கூட இந்த நிர்வாகத்தால் கொடுக்க முடியும். ஒருவேளை எங்காவது கொடுக்கல அப்படின்னு நாங்கள் வந்து கேள்வி எழுப்பினாலே உடனே கொடுத்துட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு திருப்பி அவங்க வந்து வாங்கிக்கிறாங்க. அந்தமாரி நிலைமையும் இருக்குது. நாங்கள் பார்த்தோன்னா இந்த தொழிலாளிக்காக இது போல் எனக்கு ஓடு கூட தொடப்பம் கூட கொடுக்காம அதை சுத்தம் செய்யணும்னா எப்படி? இப்போ சென்னையை பொறுத்த வரைக்கும் 80க்கு மேற்பட்ட இடங்களில் அந்த சாலையோரத்தில் மனித கழிவுகள் இருக்குன்னு நான் சொல்லலை, அரசாங்கமே சொல்லுது, மாநகராட்சி நிர்வாகம் சொல்லுது. அதாவது அவங்க அந்த இடங்களை கண்டறிச்சாங்க. பிரதானமான சாலை வந்து மவுண்ட் ரோடு உட்பட, புரஷவாக்கம் உட்பட, நியூ ஆவடி ரோடு உட்பட இங்கெல்லாம் வந்து மனித கழிவுகள் இருக்குது. ஏற்கனவே தொழிலாளிக்கு எந்த பணி உபகரணங்கள் இல்லாமல் அதை வேலை செய்கிறது. இப்போ காலகட்டத்தில் பீச்சிங் பவுடர் கூட சொல்ல முடியாது, சுண்ணாம்பு தெளித்து அப்படியே கையால் வர்ற நிலைமையும் இருக்குது. அப்போ அவங்கள பொறுத்த வரைக்கும் அந்தமாரி வேலை செஞ்ச, இவ்வளோ காலங்கள் வேலை செஞ்ச இந்த சென்னை வாசியை இருந்து இத்தனை வருஷமாக சேர்ந்த அந்த தொழிலாளிக்கு குறைஞ்சபட்சம் அவங்க பணி பாதுகாப்புன்னு கொடுக்கலான்னா கூட பரவாயில்ல, குறைஞ்சபட்சம் பணி உபகரணங்களும் கொடுக்கணும் அப்படின்னு ஒரு காலகட்டத்துக்கு போயிட்டோம். நீங்கள் தனியாருக்கு விட்டாலும் பரவாயில்ல, இந்த தொழிலாளிக்காவது பணி உத்தரவாதம் கொடுங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நான் எங்கள் போல இருக்கிற சங்கங்கள் வந்து முதல் கோரிக்கையாக வச்சுருக்கோம். ஆனால் இந்த நிர்வாகம் பொறுத்த வரைக்கும் வெறும் இந்த அரசாங்கத்துக்கு லாப நோக்கத்தோடு வர்ற ஒப்பந்ததாரரை தான் தேர்வு செய்கிறதுல மும்முரமாக செலுத்துகிறாங்களே தவிர இந்த தொழிலாளியும் இங்கே இருக்கிற சென்னைவாசி மக்களையும் சுகாதாரமாக பாதுகாக்கிறதுக்கான ஒரு திட்டத்தை இவங்க சொல்ல மறுக்கிறாங்க. நீங்கள் வந்து தொடர்ந்து மாநகராட்சி செய்யக்கூடிய சில திட்டங்கள் வந்து தோல்வி தான் சொல்லுவோம். ஏன்னா என் வாயில் சொல்கிறதோட பொதுமக்களும் பல பத்திரிகைகளும் அப்படி தான் சொல்கிறாங்க. நீங்கள் வந்து குப்பை டப்பா பின்னு வந்து செட் அடித்து அது 98,000 ரூபாய்க்கு அடித்தா அந்த திட்டம் என்னாச்சு? காலப்போக்கில் காலாவதி ஆகி போச்சு. நீங்கள் விரிவடைந்த ஸ்பெஷல் ப்ராஜெக்ட்டுன்னு சொல்லி விரிவடைந்த சாலையை வந்து சுருக்கி அதை வந்து இப்போ நடப்பாதையாக மாற்றினது என்ன ஆகி போச்சு? ஒரு சிலது வந்து இருக்குன்னா ஸ்டாம் வாட்டர் ட்ரைன் உட்பட வந்து பல இடங்களும் கேள்வி குறிக்கிற இடத்துல இப்போ இருக்கிற சூழ்நிலையில் இந்த நிர்வாகம் இந்த துப்புரவு பணியை தனியாருக்கு கொடுக்கக்கூடாதுன்னு தான் எங்களுடைய பிரதானமான கோரிக்கை. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து எந்த உத்தரவாதமும் இல்லாமல் இந்த சாதாரண தொழிலாளி, ஏன்னா இங்கே பார்த்தோம்னா 4ஆம் நிலை தொழிலாளி தான் துப்புரவு தொழிலாளி. நீங்கள் வருங்காலத்தில் மாநகராட்சி பணி என்பது வெறும் மாநகராட்சி மட்டும் இல்லை, 4ஆம் பணியாளரே இல்லாமல் போயிடும் அரசாங்க வேலையை. ஏன்னா தாழ்த்தப்பட்டோர், மிக பிரித்தப்பட்டோர் வந்து இங்கே வந்து வேலை செய்கிறாங்க. அவங்கள பார்த்தோன்னா உண்மையிலே 5 மணிக்கு ஏஞ்சி அந்த அலுவலகத்துக்கு வருது, வந்து வேலை செய்யும்போது பார்த்தோன்னா அந்த அளவுக்கு இருக்கும். கையில் எதுவுமே இல்லாமல், குடிக்க தண்ணி இல்லாமல் இந்த மாநகராட்சி நிர்வாகம் சொல்லுது அவங்களுக்கு சரியான கழிவறை எங்களால் ஏற்படுத்த முடியல, உடை மாற்ற அறை ஏற்படுத்த முடியல, அதனால தான் நாங்கள் ஒரு ஷிஃப்ட் வேலைக்கு மாற்றுறோம் அப்படின்னு மாநகராட்சி நிர்வாகமே ஒரு சர்க்குலர் போட்டு கொடுக்குறாங்க. அப்போ அப்படி இருக்கும்போது அவங்க வேலை செய்கிற இடங்களில் உட்பட அவங்கள வந்து இருக்கிற அந்த ட்ரை சைக்கிள் உட்பட துடப்பம் உட்பட இதெல்லாம் வந்து இருக்கிற சரியான உபகரணங்கள் உட்பட இங்கே கேட்குறதுக்கு எங்கள் போல் சங்கங்கள் தான் முன்னுக்கு இருக்குது. அந்த போல் இருக்கிற சாதாரண தொழிலாளி, படிப்பறிவே இல்லாமல் அவன் காலையில் ஏஞ்சி வர்ற தொழிலாளி, குழந்தை என்ன ஆச்சுன்னு தெரியல, தாய் வந்து வீட்டுக்காரும் மனைவி 2 பேரும் வேலை செய்கிற நிலைமையில் அவங்களுடைய குழந்தைங்க படிக்கிறாங்களா, பள்ளிக்கு போகிறாங்களா எதுவுமே தெரியாமல் நேராக வந்து வயிற்று பசிக்காக இங்கே வர்ற குறைஞ்சபட்சம் அந்த ஊதியத்தை நம்பி தான் வர்ற தொழிலாளி. இவங்களையும் இது போல் ஒப்பந்தம்னு சொல்லி வச்சு வந்து விட்டோன்னா உண்மையிலேயே வந்து வருங்காலத்தில் இந்த வந்து நிர்வாகத்தை, மாநகராட்சி நிர்வாகத்தை இந்த அரசாங்கம் இங்கே இருக்கிற பொதுமக்கள் வகையிலாக செய்ய முடியாது. இப்போ மெஜாரிட்டியாக, ஏன்னா 75% அரசாங்க கையிலே இருக்கணுன்றாங்க, 40க்கு 60ன்னு. இப்போ இவங்க கொடுக்குற 8 ஜோனும் ஏற்கனவே 3 ஜோனும் 11 ஜோனும் மெஜாரிட்டி கொடுத்துட்டாங்கன்னா வருங்காலங்களில் தனியார் ஆண்ட தான் இந்த நிர்வாகம் கைகட்டி நிற்க போகுது. கண்டிப்பாக அந்த தனியார் மயத்தை நோக்கி இது போகுது அப்படின்னாலும் இன்னைக்கு வரைக்கும் ஒரு 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 பாரம்பரியமான முறையில் தான் குப்பை அள்ளப்படுது, சேகரிக்கப்படுது, அந்த கிடங்குல கொட்டப்படுதுன்ற ஒரு நிலை இருக்குது. இன்னும் இந்த மக்கும் குப்பை, மக்காத குப்பை இதை பிரிக்கணும் அப்படின்ற ஒரு செயல் வடிவம், பிளான், ஸ்ட்ரக்சர்லாம் சொன்னாலும் இன்னும் செயல்பாட்டில் மக்கள் மத்தியில் அதை ஒரு முழுமையாக போய் சேரலை அப்படின்னு தான் சொல்லணும். இன்றைக்கி துப்புரவு பணியாளர்கள் அதை சேகரிக்கிற விதத்துக்கும் இப்போ தனியார் கையில் அப்படின்னு போகும்போது இதெல்லாம் எஜுகேட் பண்ணி அது செயல்பாட்டுக்கு வர்றதுக்கு இன்னும் கால அவகாசம் தேவைப்படும் இல்லைங்களா? கண்டிப்பாக. ஏன்னா மக்களுடைய ஆதரவோட
கீழே இருக்கிற பள்ளிக்கூடங்கள்லேருந்து ஆரம்பித்து, ஏன்னா இது குப்பை சம்மந்த பிரச்சனை இல்லை, நம்ம சுகாதார பிரச்சனை, மக்களுடைய வாழ்வாதார பிரச்சனை அப்படின்னு சொல்ல வச்சு அவங்கள படிப்படியாக வந்து அவங்களுக்கு வந்து தெளிவுபடுத்த வச்சு அப்புறம் தான் கொண்டு வர முடியும். நீங்கள் மக்கும் குப்பை மக்காத குப்பை அப்படின்னு எழுத்துப்பூர்வமாக எழுதி வச்சாலோ இல்லைனா ஃபார்ம் பிளேட் கொடுத்து கையில் கொடுத்தாலோ வராது. ஏன்னா மக்கள் அவங்களுடைய உணர்வோடு சேர்த்து அது வரணும். அப்போ வந்தால் தான் இப்போ தூய்மை இந்தியா திட்டத்தின் அடிப்படையில் வர்ற போல் நீங்கள் வெறும் விளம்பரங்களை மட்டுமே நடிப்பீங்க. ஏன்னா பார்த்தோன்னா நீங்கள் மக்கும் குப்பை மக்காத குப்பை இல்லைன்னா சுவச்ச பாரத் அப்படின்னு சொன்னாலே தொழிலாளி பொறுத்த வரைக்கும் கோபம் தான் வரும். ஏன்னா மாதத்தில் இல்லைனா வருஷத்தில் ஒரு வாட்டி அந்த லீவ் இருந்தது அக்டோபர் 2. அதுவும் இந்த திட்டம் மூலிமா எங்களுக்கு எதிராக ஆகிப்போச்சு. ஏன்னா அப்போ தான் ஃபோட்டோ பிடிக்கிற சில பேர் வந்துடுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் வந்து சொல்லும்போது அந்த தொழிலாளியினுடைய கஷ்டங்களும் பார்க்கணும். அதே போல் நீங்கள் வந்து முழுமையாக நீங்கள் வந்து தனியார் மையம் விட்டாலும் இப்போ இருக்கிற காலகட்டங்களில் புதுசாக வரணும், அது மாற்று கருத்தே இல்லை. பல்வேறு நாடுகளில் பல்வேறு வகையில் இருக்கிற போல் வந்து இந்த திட்டத்தின் அடிப்படையில் சிலது வரணும். ஆனால் வரணும்னா நம்மளுக்கு அடிப்படையான அந்த கருவிகளோ இல்லை மற்ற இதுவோ பணி உபகாரங்களோ இதெல்லாம் வந்து எந்த அந்த திட்டத்துக்கான செலவினம் பொருளுக்கான காசும் இல்லாமல் திடீர்னு அந்த திட்டம் வந்து வெற்றி பெறையாது. காலங்காலமாக வர்றோம், இந்த தொழிலாளி கையில் தானே அள்ளுறான்று. இப்போ காலங்காலமாக இருக்கும், அந்த தொடப்பம் தானே அனுபவிச்சிருக்கோம். ஓனக்ஸ் வரும்போது கையில் குப்பை அள்ளக்கூடாது அப்படின்னு வந்து ஒரு ப்ரஷ் கட்டை கொடுத்துட்டு அதில் அள்ளணும்னு சொன்னாங்க. அப்போது இப்போ இருக்கிற திட்டத்துக்கு நீங்கள் சொல்கிறபடியே அப்போ நிதி ஒதுக்கணும், அது விழிப்புணர்வு ஏற்படுத்தணும், பொதுமக்களையும் மத்தியிலையும் விழிப்புணர்வு ஏற்படுத்தினா தான் கட்டாயம் அந்த திட்டம் மூலிமா வந்து வருங்காலத்தில் இது வரணும். ஏன்னா இங்கே இருக்கிற தொழிலாளி பார்த்தோன்னா உண்மையிலே அந்த தொழிலாளியை நீங்கள் பார்க்கலாம், எங்கே வேணாலும் பார்த்தாலும் எந்த வந்து பிரதிபலனும் எதிர்பாராமல் அவர் அந்த 2 கையால் அள்ளும்போது அது சேறு சகதி சாணி பீ உட்பட அதில் இருக்கும். அந்த எதுவுமே இருக்காது, எலி சத்து இருக்கும், இது இருக்கும். நீங்கள் வந்து குப்பை கையில் வச்சுருப்போம், ஆனால் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா அவர் வந்து குப்பைக்காரை பார்த்து அந்த குப்பைக்காரனை கூப்பிடுக்கணும். ஆனால் இவர் கையில் வச்சுருக்கிறது அவனை குப்பைக்காரன்னு சொல்லுவாங்க. ஆனால் ஒரு அரை நாள் இல்லை ஒரு நாளுக்கு மேலே நீங்கள் வச்சுருக்கிற குப்பை வீட்டில் இருக்க முடியாது, அந்த அளவுக்கு துரநாற்றம். அவர் யாராக இருந்தாலும் இடதுபுறத்தில் தான் எடுத்துகிட்டு போய் கொடுப்பாரே தவிர வலது கையில் எடுத்துகிட்டு போய் கொடுக்க மாட்டார். ஆனால் அதை அள்ளுறது சமூக சேவையோடு சேர்த்து அவங்க இருக்காங்க. அது அந்த தொழிலாளி பார்த்தோன்னா பல்வேறு நாங்கள் ஒரு சர்வே ஒன்று எடுத்துகிட்டு பார்த்தோம். ஒரு ஏரியா குறிப்பிட்டு அதில் பார்த்தோன்னா அவங்க வந்து டிபி அட்டாக்கு, கேன்சரு, அப்போது பல்வேறு வியாதிகளுக்கு உட்பட்டு இருக்காங்க. நீங்கள் ஏன் வந்து பார்க்க போடுறீங்க, வெத்தலை பார்க்க போனேன், அந்த நாத்தத்தை வந்து தாக்கு பிடிக்க எனக்கு இன்னும் தெரியலன்னு. ஆனால் நீங்கள் வந்து ஒரு நாள் அந்த குப்பை மக்குனாலே வீட்டில் வச்சுருந்தாலே அந்த போல் துர்நாற்றம். நம்ம வாகனம் போகும்போது இருக்கிற வந்து சிக்னலில் வந்து ஒரு நிமிஷம் வந்து அந்த வண்டி கிராஸ் ஆனாலும் மூக்க சுழிப்போம். ஆனால் அந்த தொழிலாளி அவங்களுடைய வாழ்வாதாரம் முழுக்க இந்த குப்பையில் கடக்க வச்சிருக்கோம் பல பேர். ஆனால் அப்படிப்பட்ட தொழிலாளிக்கு முன்னுரிமை கொடுக்கணும் எங்களை பொறுத்த வரைக்கும். அந்த போல் இருக்கிற தொழிலாளியும் பங்குலையும் இது போல் இருக்கிற பணி உபகரணங்கள் எதேதோ கண்டுபிடிக்கிறோம் நாம், இது போல் இருக்கிற தொழிலாளிக்கும் அது போல் உபகரணங்களும் கண்டுபிடிச்சி கொண்டு வரணும். இப்போ யாரும் விரும்பி இந்த வேலைக்கு வரல, இந்த வேலையும் கிடைக்கலன்னா வேறு எதுவுமே இல்லாமல் போயிடுச்சு. ஏன்னா குறைஞ்ச அறிவு படிப்பறிவு இல்லாத தொழிலாளி இங்கே தான் இருக்காங்க அதிகமாக. சென்னையை பொறுத்த வரைக்கும் அரசாங்க வேலைன்னு சொல்லிக்கணும். இப்போ இருக்கிற நிலைமையில் வந்து பழைய பென்ஷனும் இல்லை, அப்போ குறைஞ்சபட்சம் சம்பளம் இல்லைன்னா அவங்களுக்கு இன்னும் கொத்தடிமைத்தனத்துக்கு வர்ற ஒப்பந்ததாரர் இன்னும் செய்வார். ஆனால் மக்களை வந்து விழிப்புணர்வு வைப்போமோ இல்லையோ தெரியாது. ஆனால் பொதுமக்களோட சேர்த்து இந்த தொழிலாளிக்கு விழிப்புணர்வு வரணும், இந்த நிர்வாகம் செய்யணும்னா இவங்களுக்கான பணி உபகரணங்கள் உட்பட மாற்றம் வேணும். அதுதான் இந்த நிர்வாகம் வந்து கட்டமைப்புடைய ஒரு கட்டமைப்போட கொண்டு வந்தால் நல்லா இருக்கும்னு எதிர்பார்க்குறோம். சென்னை மாநகராட்சியின் செங்குடி சங்கத்தின் பொதுச் செயலாளர் அப்படிங்கிற முறையில் பல விஷயங்களை கருத்துக்களை எங்களோட நீங்கள் பகிர்ந்ததுக்கு நன்றி. நன்றி மேடம், வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி. அறிவியல், வரலாறு, இதுவரை நாம் அறியாத உண்மைகள், இவைகளிலிருந்து நமக்கு தேவையானவற்றை அழகிய தமிழில் தொகுத்து இன்றைக்கும் வழங்க வந்திருக்கிறார் பேராசிரியர் சுபவீர பாண்டியன் அவர்கள். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஒன்றே சொல் நன்றே சொல். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். தலைவர் கலைஞர் அவர்கள் ஆட்சி காலத்தில் எல்லா நிலையில் இருந்த மக்களுக்கும் பயன்படக்கூடிய திட்டங்கள் பலவற்றை தந்திருக்கிறார். நாடு இன்றைக்கு சிலவற்றை நினைவில் வைத்திருக்கலாம், பலவற்றை மறந்து போயிருக்கலாம். செய்த நன்மைகளை கூட திரும்ப திரும்ப நினைவுபடுத்த வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. இந்தியாவிலேயே
அதிக நாள் முதலமைச்சராக இருந்தவர் வங்கத்தில் ஜோதிபாசு அவர்கள்தான். அவருக்கு அடுத்ததாக ஏறத்தாழ 19 ஆண்டுகள் தமிழகத்தின் முதலமைச்சராக இருந்தவர் தலைவர் கலைஞர் அவர்கள். இந்த 19 ஆண்டுகளில் எண்ணி பார்த்து எவையெல்லாம் எந்தெந்த வகையான எந்த தட்டில் இருக்கிற மக்களுக்கு நன்மை புரியும் என்பதை அவர் செய்திருக்கிறார். நாம் அவர் செய்திருக்கிற பல நன்மைகளை அறிவோம். போக்குவரத்து துறையை அரசுடைமை ஆக்கியதிலிருந்து தொடங்கி அவர் பொதுப்பணித்துறை அமைச்சராக இருக்கிற போது அவர் செய்த அந்த பணியிலிருந்து தொடங்கி 2011ஆவது ஆண்டு வரையில் முதலமைச்சராக இருக்கிற போதும் எத்தனையோ நன்மைகளை செய்திருக்கிறார். ஆனால் 2 செய்திகளை குறிப்பாக நாம் பார்க்கலாம். அவருடைய சிந்தனை வானத்திற்கும் பூமிக்குமாக எப்படி பரவி நின்றிருக்கிறது என்பதை அது காட்டும். மிக மிக ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு அவர் செய்திருக்கிற அந்த உதவிகளும் வளர்கிற அறிவியல் போக்குக்கு அவர் செய்திருக்கிற அந்த உதவிகளுமாக இரண்டையும் ஒப்பிட்டு பார்த்தால் அவர் 2 தடங்களிலும் காலூன்றி நின்றிருக்கிறார் என்பது நமக்கு புரியும். நம்முடைய சமூகம் தமிழ் சமூகமானாலும் இந்திய சமூகமானாலும் ஒட்டுமொத்தமாக இந்த சமூகத்திற்கான பேர் அழிவாகவும் பெரும் அவமானமாகவும் இருப்பது சாதிதான். உலகத்தில் எந்த நாட்டிலும் இல்லாமல் இந்த நாட்டில் மட்டுமே பற்றி வளர்ந்து கொண்டிருக்கிற ஒரு அவமான சின்னம் சாதிதான். அதனை இன்று வரையில் எத்தனையோ போராடியும் நம்மால் ஒழிக்க முடியவில்லை என்றாலும் ஒரு சமத்துவத்தை நோக்கிய முயற்சிகளில் ஏதேனும் செய்யலாம் என்கிற நோக்கில் கலைஞர் அவர்கள் எத்தனையோ செயல்களை செய்திருக்கிறார். குறிப்பிடத்தக்கவை 2. ஒன்று, சமத்துவபுரம் என்று கலைஞர் தொடங்கினாரே, அது ஒரு அரசினுடைய திட்டம் என்று போகிற போக்கில் சொல்லிவிட முடியாது. அது ஒரு சமூக புரட்சியின் தொடக்கம். எல்லா சாதி மக்களும் ஓரிடத்தில் வாழ்வது என்பதே இந்த நாட்டில் இன்றைக்கும் இயலாத ஒன்றுதான். எந்த ஒரு கிராமத்திற்கு போனாலும், ஒரு சிறு நகரத்திற்கு போனால் கூட, சென்னை கோவை போன்ற மாநகரங்களில் சாதி என்பது வெளிப்படையாக தெரியாமல் இருக்கலாம், உள்ளார்ந்திருக்கிறது. ஆனால் எந்த கிராமத்துக்கு போனாலும் இன்றைக்கும் ஊரும் சேரியும் வேறு வேறாகத்தான் இருக்கின்றன. ஒரு கூட்டத்தில் அமர்ந்து அந்த கூட்டத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அல்லது ஒரு திரையரங்கில் அமர்ந்து ஒரு திரைப்படத்தை பார்த்து கொண்டிருக்கிற மக்கள் எல்லோரும் அந்த கூட்டமோ திரைப்படமோ முடிந்ததற்கு பிறகு பிரிந்து ஒரு பகுதியினர் ஊருக்கும் ஒரு பகுதியினர் சேரிக்கும் தான் போகிறார்கள். ஊரும் சேரியும் பிரிந்தே கிடக்கிற ஒரு சமூகத்தில் எல்லோரையும் ஒருங்கிணைத்து சமத்துவபுரம் என்கிற ஒன்றை உருவாக்கி அந்த சமத்துவபுரத்திலே 40 விழுக்காடு மக்கள் பட்டியலின மக்களாக இருக்க வேண்டும். ஷெட்யூல்டு காஸ்ட் என்று சொல்லுகிற தாழ்த்தப்பட்ட அந்த பட்டியலின மக்களாக 40% பேர் இருக்க வேண்டும். 25% பிற்படுத்தப்பட்டோர், 25% மிகவும் பிற்படுத்தப்பட்டோர், 10 விழுக்காட்டினர் பொது போட்டியில் வருகிறவர்கள் என்று 100 விழுக்காட்டையும் பிரித்து இப்படித்தான் இந்த சமத்துவபுரத்தின் அமைப்பு இருக்க வேண்டும் என்று சொல்லி அவர் ஏறத்தாழ 10 ஆண்டுகளுக்கு முன்னால் தொடக்கி வைத்த அந்த திட்டம் மதுரை மாவட்டத்திலே மேலக்கோட்டை என்கிற ஊரிலே தொடக்கி வைக்கப்பட்ட அந்த திட்டம் இன்று வரையிலே தொடர்ந்து கொண்டிருக்கிறது. சமத்துவபுரம் என்பது ஒரு புதிய போராட்டத்தின் தொடக்கம். அது முழுமையாக வெற்றி பெற்று விட்டதா? அங்கே எல்லாம் சரியாக இருக்கிறதா என்று சிலர் கேட்கிறார்கள். பலர் அந்த வீடுகளை வாங்கி விற்றுவிட்டு போயிருக்கிறார்கள் என்பதெல்லாம் நடைமுறை உண்மைதான். ஆனாலும் இப்படித்தான் போராடித்தான் சில மாற்றங்களை கொண்டு வர முடியும். மக்களின் போராட்டம் மட்டும் இல்லாமல் அரசில் இருக்கிறவர்களுக்கும் அந்த சிந்தனைகள் இருந்தால் அது இன்னொரு முனையிலிருந்தும் அது நிகழ்த்தப்படும் என்பதற்கான எடுத்துக்காட்டு. எனவே அப்படி சமத்துவபுரத்தை அமைத்த கலைஞரினுடைய இன்னொரு உச்சகட்ட சாதனை எது? சமத்துவபுரத்தை அமைத்ததை காட்டிலும் நான் இதைத்தான் மிகப்பெரியதாக கருதுகிறேன். அந்த சாதனையை, ஒரு சமூக மாற்றத்திற்கான சாதனையை 2009ஆம் ஆண்டு முதலமைச்சராக இருக்கிற போது கலைஞர் அறிவிக்கிறார். இந்த சமூகத்தில் சாதிகள் ஒன்றின் கீழ் ஒன்றாக அடுக்கப்பட்டிருக்கின்றன. அப்படி அடுக்கி வைக்கப்பட்டிருக்கிற மூட்டைகளில் அடிமூட்டையிலும் அடிமூட்டையாக இருப்பவர்கள் யார் என்று பார்த்தால், நாம் சொல்லுகிற அந்த பட்டியலின மக்கள், தாழ்த்தப்பட்ட மக்களினுடைய உடைகளை துவைத்து போடுகிற புரத வண்ணார் சமூகத்தை சார்ந்தவர்கள். அவர்கள் பட்டியலின மக்களாலும் ஒதுக்கி வைக்கப்பட்டிருக்கிறவர்கள். அவர்களை யாரும் தன் தெருவில் கூட சேர்த்து கொள்வதில்லை. அவர்களுக்கு தீண்டாமை மட்டுமல்ல, பாராமையும் விதிக்கப்பட்டிருக்கிறது. புரதவண்ணார் சமூகம்தான் நம்முடைய நாட்டிலேயே இருக்கிற சாதிகளில் மிக கொடூரமாக மிக கடைசி படியில் அழுத்தி வைக்கப்பட்டிருக்கிற சமூகம்.
அந்த புரத வண்ணார் சமூகத்தில் பிறந்தவர்களை பார்ப்பதே தீட்டு என்று கருதிய இந்த வீரதீர சமூகத்தின் மக்கள் அவர்களை பகலில் நடமாடக்கூடாது என்று விதித்திருந்தார்கள். அப்படி பகலில் நடமாடியவர்கள் பல்வேறு விதமான தண்டனைகளுக்கு உள்ளானதையெல்லாம் நாம் வரலாற்று பக்கங்களில் பார்க்க முடியும். எண்ணிக்கையில் மிக மிக குறைவாக இருந்த பட்டியலின மக்களின் உடைகளை துவைத்து கொடுக்கிற அந்த புரத வண்ணார் சமூகத்தை தன் கவனத்திற்கு கொண்டு வந்து 2009ஆம் ஆண்டு புரத வண்ணார் சமூகத்திற்கான ஒரு தனி வாரியத்தை தலைவர் கலைஞர் அவர்கள் அமைத்தாரே, இதனை விட ஒரு சமூக சீர்திருத்த சிந்தனை வேறொன்றும் இருக்க முடியாது. இது வெறும் அரசியலுக்காக செய்யப்பட்டது என்று போகிற போக்கில் யாரும் சொல்லிவிட முடியாது. காரணம், அவர்கள் வாக்கு வங்கியை நிறைய வைத்திருக்கிறவர்கள் இல்லை. அவர்கள் வாக்குகளை பெற்று ஒரு தொகுதியில் கூட வெற்றி பெற்றுவிட முடியாது. எனவே வெறும் வாக்கு அரசியலுக்காக மட்டுமில்லாமல் சமூக சிந்தனையின் வெளிப்பாடாக கலைஞர் அவர்கள் அந்த புரத வண்ணார் சமூகத்திற்கு ஒரு வாரியத்தை அமைத்தார். இது சாதிய சமூகத்திலிருந்து விடுபடுவதற்கான ஒரு வழிமுறை என்று சொன்னால், இந்த சமூகத்தை சாதியத்திலிருந்து விடுவித்து விட்டால் மட்டும் போதாது, அறிவியல் துறை சார்ந்து முன்னேற்றுவதற்கும் வழி செய்ய வேண்டும் இல்லையா? 1997ஆவது ஆண்டே தகவல் தொழில்நுட்ப கொள்கையை தமிழக அரசு தான் வெளியிட்டது. அப்போதும் தலைவர் கலைஞர் தான் முதலமைச்சர். அதற்கு 6 ஆண்டுகளுக்கு பிறகுதான் மத்திய அரசு அப்படி ஒரு கொள்கையை வெளியிட்டது. வேறு மாநிலங்கள் சிந்தித்தன. எனவே இந்தியாவிலேயே முதலில் அப்படி தகவல் தொழில்நுட்ப கொள்கையை வெளியிட்டு அதனுடைய விளைவாகத்தான் இன்றைக்கு சென்னை தரமணியில் இருக்கிற அந்த டைடல் பார்க் என்கிற கணிப்பொறி துறையிலே நம்முடைய பிள்ளைகளெல்லாம் முன்னேறுவதற்கு வழிவகுத்ததும் தலைவர் கலைஞர் அவர்கள்தான். அந்த கணிப்பொறி பூங்காவில் அமர்ந்து கொண்டுதான் தலைவர் கலைஞர் என்ன செய்துவிட்டார் என்றும் சிலர் கேட்கிறார்கள். அவர் செய்த அந்த முயற்சி ஒரு பக்கத்திலே சமூகத்தின் அடித்தளத்தில் இருக்கிறவர்களை மீட்பதற்கு உதவிற்று, மறுபக்கத்திலே அறிவியலின் துணை கொண்டு நாடும் சமூகமும் மேலும் மேலும் முன்னேறுவதற்கும் உதவிற்று. இப்படி 2 கோணங்களிலும் சிந்தித்த மாமனிதர் தலைவர் கலைஞர் அவர்கள். ஒரு நாட்டின் குடிமகனாக அந்நாட்டின் அடிப்படை சட்டங்களை அறிந்திருக்க வேண்டியது அவசியமாகிறது. இப்பகுதியின் மூலமாக பல சட்டத்திட்டங்களை நாம் அறிந்து வருகிறோம். இன்றைக்கும் சில சட்டங்களை பற்றி தெரிந்து கொள்ளலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஆலோசனை நேரத்தில் சட்டம். வணக்கம். வழக்கமாகவே ஒரு பெண் குழந்தைக்கு திருமணம் பண்ணுகிறதுக்கான உரிய வயது சட்டப்படி என்ன அப்படிங்கிற கேள்வியை நம்ம முன்வைப்போம். நீங்கள் தெருவில் போகிற வர்ற ஆட்டோலையெல்லாம் பார்க்குறாங்க, பெண்ணின் திருமண வயது 18ன்னு போடுவாங்க, சில பேர் 21ன்னு போடுவாங்க. ஆனால் நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயம், ஒரு பெண்ணுக்கு 18 வயது கம்ப்ளீட் ஆகியிருந்தால் மட்டும்தான், பூர்த்தியாகி இருந்தால் மட்டும்தான் அவள் திருமணம் செய்கிற சட்ட ரீதியான திருமணத்திற்கு உரியவள் ஆகிறாள். ஆனால் நீங்கள் பார்த்துருப்பீங்க, நிறைய இடங்களில் இளம் பெண்கள் தர்மபுரி, கிருஷ்ணகிரி போன்ற மாவட்டங்களிலெல்லாம் பார்த்திங்கன்னா பெரும்பாலும் பெண்கள் ஒரு வயசுக்கு வந்துட்டாங்க, அது 1 வருஷம் 2 வருஷம் ஆனாலே உடனடியாக கல்யாணம் பண்ணிடணும், நம்ம பொறுப்பு தீர்ந்துடணும்னு பெரியவங்க நினைக்கிறதுனுடைய அடையாளமாக உடனடியான விவாகம் அப்படின்னு நடக்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போது இதில் ஒரு ஆண் அந்த மைனர் பெண்ணை திருமணம் செய்து கொள்வான்னு வைக்கிறான். அப்போ அந்த சூழ்நிலையில் நம்முடைய சட்டம் என்ன சொல்லுது அப்படிங்கிற விஷயத்தை தான் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறோம். வழக்கமாகவே ஒரு பெண்ணின் சம்மதம் இல்லாமல் அவளுடன் உடல் உறவு கொள்கின்ற ஒரு சம்பவத்தை, வன்முறையிலே நடக்கிற ஒரு புணர்ச்சியை வன்புணர்ச்சி என்று சொல்லுவார்கள், அல்லனா பலாத்காரம்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரியான நிகழ்வுகளை நம்ம ரேப் அப்படிங்கிற ஒரு விஷயமாக நம்முடைய சட்டத்திலே சொல்லுகிறோம். அப்போது ரேப் பற்றின விஷயங்களை 376வது பிரிவு இந்திய தண்டனை சட்டத்தினில் விளக்கமாக சொல்லுது. என்னென்ன அப்படிங்கிறதுக்கான காரணங்களை சொல்லுது. சம்டைம்ஸ் நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி கூட ஏமாற்றி ஒருத்தரை ரேப் பண்ணிடலாம். அல்லது சம்டைம்ஸ் ஒரு இருட்டான இடத்துல அவளுடைய கணவன் போல் தான் நடந்து கொண்டு அவளை ஏமாற்றி அவளை பாலியல் பலாத்காரம் செய்து விடலாம். அல்லது அவளுடைய விருப்பமின்றி கடத்தி சென்று பாலியல் பலாத்காரம் செய்து வீசிவிடலாம். இப்படிப்பட்ட ரேப் வழக்குகளை நம்ம நிறைய அன்றாட பத்திரிகையில் பார்ப்போம். ஒரு சின்ன சிறுமி அப்படின்னலாம். அப்போது மைனர் சிறுமியை
பாலியல் பலாத்காரம் பண்ணினால் அது மிகப்பெரிய குற்றம், அதற்கு தண்டனை என்பது மிக கடுமையாக இருக்கும் என்று நம்முடைய போக்சோ சட்டம் சொல்லுகிறது. அப்படி இருக்கும் பொழுது இப்போ நம்ம அந்த விஷயத்துக்கு வருவோம். ஒரு வயசுக்கு வந்த பெண்ணை 1 வருஷம் 2 வருஷத்துக்குள்ளார ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்குற பொழுது அந்த கல்யாணம் பண்ணிக்கிட்ட அந்த மாப்பிள்ளை அல்லது கணவன் அந்த பெண்ணோடு உறவு கொண்டால் அது ரேப் ஆகுமா? இது ஒரு அடிப்படையான கேள்வியை நான் முன்வைக்க விரும்புகிறேன். நீங்கள் நிறைய பேர் யோசிப்பீங்க, என்னென்னு, அவங்க தான் கல்யாணம் பண்ணிட்டாங்க தானே, அப்பாவும் அம்மாவும் தானே சேர்த்து கல்யாணம் பண்ணி வச்சாங்க, ஊரில் இருக்கிற பெரியவங்கெல்லாம் வந்து வாழ்த்தினாங்களே, அப்படி இருக்கும்போது இதை எப்படி பாலியல் பலாத்காரம்னு சொல்ல முடியும் அப்படின்னு நம்ம நினைப்போம். அதைத்தான் இந்திய தண்டனை சட்டத்தினுடைய 376 சப்செக்ஷன் 2 என்கிற ஒரு பிரிவு இருக்குது. அந்த பிரிவில் என்ன சொல்கிறாங்க, திருமணமாக, அதாவது ஒரு மைனர் பெண்ணை திருமணம் செய்து கொண்டால் 16 வயதிற்கு மேலே உறவு கொண்டால் என்ன கணவனுக்கு, அல்லது 16 வயதுக்கு கீழே இருக்கக்கூடிய பெண்ணை வந்து உறவு கொண்டால் என்ன, எப்பொழுது அது தவறாகிறது என்பதை பற்றி பேசுகிறது. ஆனால் நம்முடைய சட்டங்கள் பொதுவாகவே ஒரு பெண்ணின் விருப்பமின்றியோ விருப்பத்தோடோ ஒரு மைனரை திருமணம் செய்து கொண்டால் அது சட்டப்படியான குற்றம்னு சொல்லுது. அப்படி குற்றம் புரிகிற ஒரு நபர் எப்படி அந்த பெண்ணுக்கு கார்டியனாக இருக்க முடியும்? நீங்கள் யோசிச்சு பாருங்கள். ஏன்னா திருமணம் ஆயிடுச்சுன்னா நம்ம என்ன சொல்கிறோம், ஒரு பெண்ணுக்கு கார்டியன் யாருன்னு கேட்டால் புருஷன்தான் அப்படின்னு சொல்லுவோம். குறிப்பாக மைனர் பெண்களுக்கு கார்டியன் கணவன் அப்படின்னு சொல்கிறோம். ஒரு குற்றம் புரிந்த நபரை எப்படி அவருடைய பாதுகாப்பாளராக சொல்ல முடியும்? அதனால் இப்போ என்ன ஆயிடுது, மைனர் பெண்ணை கல்யாணம் பண்ணிட்டு அவரோட உடலுறவு கொண்டு இருந்தால் அந்த பெண்ணை வந்து யாருமே, அந்த ஆணை யாருமே நீ வந்து அந்த பெண்ணை பாலியல் பலாத்காரம் பண்ணிட்ட அப்படின்னு சொல்கிறது கிடையாது. ஆக இந்த விஷயத்தை, இப்படிப்பட்ட ஒரு கருத்தோட்டத்தை தவிர்க்க வேண்டும் என்பதற்காக இண்டிபெண்டன்ட் திங்கிங், சுதந்திரமான சிந்தனை என்கிற ஒரு அமைப்பு நம்முடைய உச்சநீதிமன்றத்திலே ஒரு வழக்கை தாக்கல் செய்கிறது. மத்திய அரசுக்கு, அதாவது நடுவண் அரசுக்கு எதிரான நடைபெறுகிற அந்த வழக்கு. அந்த வழக்கில் கேட்குது, இது எப்படி சரியாக இருக்கும்? ஒரு பெண்ணை, மைனர் பெண்ணை பாலியல் பலாத்காரம் புரிந்தால் அதற்கு உச்சபட்ச தண்டனை கொடுக்கிற அதே போக்சோ சட்டம் இருக்கின்ற இந்த நாட்டில் ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொண்டு அவள் மைனராக இருக்கும் பொழுது அவளுடைய கணவனே அவளை பலாத்காரம் செய்வது போல ஆகாதா? இதற்கான விளக்கத்தை கொடுக்க வேண்டும். ஏனென்றால் இது மைனர் பெண்களுக்கு, அதாவது 18 வயது பூர்த்தி ஆகாத பெண்களுக்கு மிகப்பெரிய ஒரு தொல்லையை கொடுக்கிற ஒரு சம்பவம். இந்த நிகழ்வு நடந்துவிடக்கூடாது என்ற காரணத்தினால இவங்க ஒரு வழக்கை தாக்கல் செய்கிறார்கள். அந்த வழக்கு விசாரணைக்கு வருகிறது. 2 நீதிபதிகள் கொண்ட ஒரு பெஞ்ச் அது உச்சநீதிமன்றத்தில். அவங்க சொல்கிறாங்க, இது மிகவும் தவறான விஷயம். 376 2வது பிரிவு சட்ட ரீதியாக பார்க்கிற பொழுது, அரசியல் சாசனத்தின் பிரிவுகளின் அடிப்படையிலே பார்க்கின்ற பொழுது தவறானதாக தோன்றுகிறது. எனவே இது நாள் வரைக்கும் என்னை கல்யாணம் பண்ணிட்டான்ல, அந்த கணவனை வந்து ஜெயிலில் போட வேண்டாம் அப்படின்னு நினைக்கிற பிரச்சனையே இனிமேல் கிடையாது அப்படின்னு இந்த ஜட்ஜ்மெண்ட் சொல்லுச்சு. அதாவது இனிமேல் இதில் 2 விஷயம் இருக்குது. அதாவது சைல்டு மேரேஜ் ரெஸ்ட்ரெயின்ட் ஆக்ட்னு ஒன்று இருக்குது. அதில் 18 வயசு வரை பூர்த்தியாக இருந்தால் மட்டும்தான் திருமணம் செய்ய முடியும். அப்படி இல்லாமல் அதுக்கு கீழே இருக்கிறவங்க ஒரு நாள் குறைச்சலாக இருந்தாலும் அவர் குழந்தை என்று கருதப்படுவார். அப்போ ஒரு குழந்தையோடு எப்படி திருமணம் செய்ய முடியும்? எனவே சைல்டு மேரேஜ், அதாவது குழந்தைகள் திருமணத்தை தடை செய்கின்ற சட்டமானது அது குற்றம் என்று அறிவிக்கிறது. அப்படி குற்றம் என்று அறிவிக்கிற பொழுது அதே குழந்தையை ஒருவன் திருமணம் செய்து கொண்டு அவளோடு உறவு செய்கிற பொழுது அது எப்படி குற்றம் ஆகாது என்று நாம் சொல்ல முடியும்? அப்போ சட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த சீர்கேடை களைவதற்காக, மைனர் பெண்கள் படக்கூடாது என்பதற்காக நம்முடைய உச்சநீதிமன்றம் சொல்லிச்சு, வாழ்வதற்கான உரிமை இருக்கிறதா ஒரு பெண்ணுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாம் இருக்குது. நம்முடைய அரசியல் சாசனத்தின் 21வது பிரிவு எல்லோருக்கும் வாழ்வதற்கான உரிமை இருக்கிறது என்று சொல்லுகிறது. அப்படியானால் இந்த மைனர் குழந்தைகளுக்கு 18 வயது பூர்த்தியாகாத எந்த ஒரு பெண்ணுக்கும், நீங்கள் இளம் பெண்ணுன்னு சொல்லுங்கள் அல்லது வயசுக்கு வந்துட்டா பெரிய மனுஷி ஆயிட்டா, எப்படி பேரில் அழைச்சாலும் இவர்கள் அனைவருமே வந்து குழந்தைகள் என்று அழைக்கப்படுவார்கள் என்பது நம்ம சர்வதேச அளவில் ஒப்புக்கொண்ட ஒரு விஷயம். எனவே இந்த சூழ்நிலையில் தான் நம்ம பார்க்க வேண்டியது,
வாழ்வதற்கான உரிமை என்பது அவளை ஒரு திருமணம் செஞ்சு ஒரு கணவன் பலாத்காரம் செய்வது என்று வந்துவிட்டால் அவளுடைய வாழ்க்கை சிதைந்து போகிறது. வாழ்வது என்பது கண்ணியமாக வாழ்வது. கண்ணியமாக வாழணும்னா பலாத்காரம் இல்லாமல் வன்முறை இல்லாமல் வாழ்வது. எனவே இந்த சந்தர்ப்பத்தில் அந்த பெண்ணுக்கு நிகழ்கின்ற இந்த கொடூரங்களை தடுத்து நிறுத்த வேண்டும். வாழ்வதற்கான உரிமையை அந்த மைனர் பெண்ணுக்கு வழங்க வேண்டும். அது மட்டுமல்ல, காலங்காலமாக இந்த சின்ன பிள்ளைகளையே கல்யாணம் பண்ணி கொடுத்து அவங்களுடைய வாழ்க்கையை சீரழிக்கிற இந்த விஷயத்தை தடுத்து நிறுத்த வேண்டும் என்ற நோக்கத்தோடு இந்த தீர்ப்பு உச்சநீதிமன்றத்தால் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த தீர்ப்பை நிச்சயமாக, அதாவது பெண் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிற எல்லா பெற்றோருமே கண்டிப்பாக அதை நீங்கள் கடைப்பிடிக்க வேண்டும். உங்கள் பெண் குழந்தைக்கு 18 வயசு பூர்த்தியாகாமல் நீங்கள் கல்யாணம் பண்ணாதீங்க. அதே மாதிரி ஆண்களை வைத்திருக்கிற பெற்றோர்களுக்கும் ஒரு எச்சரிக்கை. இனிமேல் அந்த பொண்ணு 17 வயசு ஆச்சு, அதனால் நம்ம கல்யாணம் பண்ணிக்கலான்னு கிராமப்புறத்தில் இருக்கிறவங்க நினைக்கிற மாதிரி நீங்கள் நினச்சி உங்கள் பையனுக்கு கல்யாணம் பண்ணினீங்கன்னா இனிமேல் உங்கள் பையன் சிறைக்கு போக நேரிடும். எனவே வயசை பார்த்துக்கோங்க. ஆணுக்கு 21 வயசு, பெண்ணுக்கு 18 வயசில் மட்டும்தான் கல்யாணம் பண்ணணும். அதில் பெற்றோர்களையும் இனிமேல் மாட்டிப்பீங்க, உங்களையும் சிறைக்கு அனுப்ப முடியும். எனவே வயதுக்கேற்ற திருமணத்தை நீங்கள் வாழ்க்கை முறையாக மாற்ற வேண்டும் என்று நான் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். நம் மனம் சீராக இருந்தால்தான் நம்முடைய எண்ணங்களும் செயல்பாடுகளும் சிறப்பாக இருக்கும். நம் மனதை எவ்வாறு சீராக வைத்துக் கொள்ளலாம் என்ற தகவல்களை இன்றைக்கும் நம்மிடையே பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறார் டாக்டர் பதுர் மொய்தீன் அவர்கள். நிகழ்ச்சியில் நிறைவு பகுதியாக வரவேற்பது மனமே மனமே. வணக்கம் நேயர்களே. இதற்கு நாம் இப்பொழுது ஒரு வித்தியாசமான ஒரு நடத்தை பற்றி பார்க்க இருக்கின்றோம். அதாவது நடத்தை கோளாறு. நாம் சொல்லியிருக்கோமே, அதாவது சில குழந்தைகள், நாம் அன்ட்ரீட்டட் குழந்தைகளுடைய அதாவது நடத்தையை நாம் அதை மாற்றவில்லை என்றால் அந்த குழந்தைகள் கடைசியில் நடத்தை கோளாறு உள்ள குழந்தைகளாக மாறிவிடும் என்று கூறினேன் அல்லவா? அது நடத்தை கோளாறை பற்றி நாம் இப்பொழுது பார்க்க இருக்கின்றோம். நடத்தை கோளாறு என்றால் என்ன? அதாவது குழந்தைகள் அட்டூழியம் பண்ணுறது, அதாவது ஆத்திரப்படுதல், கோவப்படுதல், அட்டூழியம் பண்ணுறது, இது சகஜமான ஒன்று. இதை நாம் பெரிதாக எடுத்துக்கொள்ள முடியாது. அப்படி என்றால் எப்பொழுது நாம் அதை எடுத்துக்கொள்வது? எப்பொழுது தான் அது நடத்தை கோளாறு என்று சொல்வது? அந்த குழந்தைகள் அழிச்சாட்டியமோ அதாவது ஆத்திரமோ கோபமோ படும்பொழுது அது தொடர்ச்சியாக இருந்தால், சமூகத்தினால் அங்கீகரிக்கப்படாத ஒன்றாக இருந்தால், அந்த குழந்தை ஆத்திரப்படுது, கோபப்படுது, சமுதாயம் அதை சமுதாயத்தால் அங்கீகரிக்கப்பட்டிருந்தால் அது நாம் அதை நடத்தை கோளாறுன்னு சொல்ல முடியாது. சமுதாயத்தால் அங்கீகரிக்கப்படாத, ஏற்றுக்கொள்ளப்படாத, சட்டத்தால் ஏற்றுக்கொள்ளப்படாத அந்த நடத்தைகள் தொடர்ந்து இருந்தால் அதை நாம் நடத்தை கோளாறு என்று கூறுகின்றோம். அதாவது நடத்தை கோளாறு என்பது அது மட்டுமல்லாமல் அதை ஒரு சிறு கண்டிப்பு மூலமாக, ஒரு தண்டனை மூலமாக, ஒரு சிறு ஒரு கட்டுக்கோப்பு மூலமாக அதை சரி பண்ண முடியவில்லை என்றால் அப்பொழுதுதான் அது நடத்தை கோளாறு என்று தலைப்பின்கள் வருகின்றது. குழந்தை ஆத்திரப்படுது, சமுதாயத்தில் அங்கீகரிக்கப்படவில்லை, அது சட்டத்தால் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை, அதை குழந்தை செய்கின்றது. ஆனால் குழந்தைக்கு நம்ம தண்டனை கொடுக்கின்றோம், குழந்தை கட்டுப்படுத்துகின்றோம். அதில் குழந்தை கட்டுப்பட்டு விடுகிறது என்றால் அது நடத்தை கோளாறு அல்ல. சிறு சிறு கட்டுப்பாடுகளுக்கும் சிறு சிறு தண்டனைகளுக்கும் அந்த குழந்தை அதாவது ரெஸ்பான்ஸ் பண்ணாமல் இருந்தால், அதையும் மீறி அந்த குழந்தை அது விரும்பாத செய்கைகளை செய்து கொண்டே இருந்தால், தொடர்ச்சியாக செய்து கொண்டிருந்தால் அதை நடத்தை கோளாறு என்று கூறுகின்றோம். அதாவது குழந்தை கிராமத்தில் எடுத்துக்கொள்ளும் என்றால், தகப்பன் முன்னால் குழந்தைகள் உட்கார்வது அதை வித்தியாசமாக எடுத்துக்கொள்வார்கள். அதை மக்கள் அங்கீகரிக்கப்படுவதில்லை கிராமத்தில். அப்போ தகப்பனுக்கு முன்னால் தனையன் நின்று கொண்டிருக்க வேண்டும், உட்காரக்கூடாது. தகப்பன் நிற்கும்போது தனையன் உட்காரக்கூடாது. நின்று பேசுவார்கள், பணிந்து பேசுவார்கள், குனிந்து பேசுவார்கள். அது அங்கே அங்கீகரிக்கப்பட்ட உண்டு. அதை அப்படி அல்லாமல் அங்கே கிராமத்திலே தகப்பன் நின்று கொண்டிருக்கும்போது தனையன் கால் மேல் கால் போட்டு உட்கார்ந்திருந்தால் அதை சமுதாயம் அங்கீகரிக்குமா? அந்த சமுதாயம் கிராமத்தில் அதை அங்கீகரிக்கப்படுவதில்லை. அது என்ன சொல்கின்றார்கள்? அந்த பையன் சரியில்லை என்று கூறுகின்றார்கள். அதே நேரத்தில் நாம் நகரத்தில் பார்க்கின்றோம். நகரத்தில்
தந்தையும் தனையும் ஒன்றாகவே இருந்து அவர்கள் பரிமாறிக்கொள்கிறார்கள், சாப்பிடுகிறார்கள், எல்லாம் செய்கிறார்கள். அதே நேரத்தில் தந்தை நிற்கும் பொழுது தனையன் உட்கார்ந்து கொண்டு கால் மேல் கால் போட்டு உட்கார்ந்துருக்கிறார் தனையன். இது யாரும் ஒன்றும் சொல்வதில்லை. அங்கே அது தவறாக தெரிகின்றது கிராமத்தில். நகரத்தில் இதை சாதாரணமாக எடுத்துக்கொள்கிறார்கள். இங்கே அது அங்கீகரிக்கப்பட்டது. ஆனால் இன்று நகரம் அது நடத்தை கோளாறு இல்லை என்று கூறுகின்றது. இது ஒரு குழப்பமான ஒன்று தான். இருப்பினும் நடத்தை கோளாறு என்றால் இன்று விஞ்ஞானம் அதை வரையறுக்கப்பட்டிருக்கின்றது. எப்படி என்றால் அதாவது வழி சண்டைக்கு போகிறது, குழந்தையை பார்த்தா வீண் சண்டைக்கு போகிறது, வழியை போய் வம்பிழுக்கிறது, பொருள்களை நாசப்படுத்துறது, மற்றவர்களை நோகடிக்கிறது, பொருள்களை நாசப்படுத்துறது, மற்றவர்களை மதிப்பதில்லை. இதுபோல குழந்தைகள் தொடர்ந்து இருந்தால் அவைகளை நடத்தை கோளாறு உள்ள குழந்தைகளாக கணிக்கின்றார்கள். வழியை போகிறது, வம்பு சண்டைகள் இருக்கிறது, நாசப்படுத்துறது, எதையும் டேமேஜ் பண்ணுறது, எதையும் பொருட்படுத்துறதில்லை, மற்றவங்களுடைய இன்னர் ஃபீலிங்ஸ் நினைப்பதில்லை, மற்றவர்களுடைய பாவம் புண்ணியம் என்று நினைப்பதில்லை, தர்மம் என்று நினைப்பதில்லை. அவர்களுடைய மகிழ்ச்சிக்காக, அவருடைய சந்தோஷத்துக்காக, அவர்களுடைய வசதிக்காக, அவர்களுடைய நிம்மதிக்காக, அவர்களுடைய விருப்பத்துக்காக அதை தாழ்வுத்தனமாக அடாவடித்தனம் பண்ணுறது என்பதை அவர்கள் எடுத்துக்கொள்வது. இதுதான் நடத்தை கோளாறு என்று கூறுகின்றார்கள். அந்த குழந்தைகளிடம் என்னென்ன இருக்கும்? பொதுவாக எடுத்துக்கொள்ளும் என்றால் பொய் சொல்வது, திருடுவது, பொய் சொல்வது எல்லாம் சாதாரணமாக இருக்கும். மற்றவர்களை துன்பப்படுத்துவது, பொருள்களுக்கு தீ வைப்பது, கலாட்டா பண்ணுறது, ஒரு 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 பிரச்சனையை உருவாக்குவது, வேண்டுமென்றே பிரச்சனை உருவாக்குவது. இந்த குழந்தைகள்லாம் பள்ளியிலும் பிரச்சனைகளை உருவாக்கும், வீட்டில் உருவாக்கும், பள்ளியில் ஆசிரியர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் பிரச்சனைகளை உருவாக்கி வைப்பது, பள்ளிக்கு மட்டம் போடுறது, குழந்தைகள் பள்ளிக்கு ஸ்கூலுக்கு போகாதுங்க, ஆத்திரப்படுங்க, அடிச்சாட்டியம் பண்ணுங்க. இதுதான் அந்த குழந்தைகளுடைய நடத்தை கோளாறு குழந்தைகள் என்று கூறுகின்றோம். இந்த குழந்தைகள் பொதுவாக என்ன செய்யும் என்றால் அதாவது ஆத்திரப்படுதல், எதுக்கெடுத்தாலும் ஒரு சின்ன விஷயம் ஆத்திரப்படும். அந்த குழந்தைகள் பொதுவாக அது ஆத்திரத்திலும் கோபத்திலும் அடிச்சாட்டியத்திலும் தான் அவர்கள் காரியத்தை சாதித்துக் கொள்கிறார்கள் என்பதை அவர்கள் தவறாக கற்றுக்கொள்கிறார்கள். நல்லதை கற்றுக்கொள்வதில்லை. எந்த முறையில் நாம் அணுக வேண்டும், எதை எப்படி அணுக வேண்டும், நல்ல முறையில் எதையும் கற்றுக்கொள்ளாமல் கெட்ட வழியிலே கற்றுக்கொள்கிறார்கள். அவர்களுக்கு அது மட்டும்தான் தெரியும். ஆகவே அந்த நிலை தான் அவர்கள் இருக்கின்றார்கள். அந்த குழந்தைகள் பள்ளிக்கு மட்டம் போடுறது, ஸ்கூலுக்கு போகிறதில்லை. ஸ்கூலுக்கு என்ன பண்ணுவார்கள், அந்த டைம் ஆனால் வீட்டிலேருந்து கிளம்பிடுவாங்க. இந்த குழந்தைகள் கரெக்டாக டைமுக்கு வீட்டோடு கிளம்பிட்டு ஸ்கூலுக்கு போக மாட்டான். ஸ்கூலுக்கு போகாமல் அங்கே போய் சுற்றி அடிச்சுட்டு சினிமா பார்த்துட்டு அவங்க கரெக்டாக 4 மணிக்கு ஸ்கூல் முடியும் போது வீட்டுக்கு வந்துடுவோம். யாராலும் கண்டுபிடிக்க முடியாது. பையன் ஸ்கூலுக்கு போயிட்டான். ரிப்போர்ட் வரும்போது தான் தெரியும் இவர் எத்தனை நாள் ஆப்சன்ட் ஆகிருக்கான், எத்தனை நாள் ஸ்கூலுக்கு போகலை, எவ்வளோ கட்டடிச்சிருக்கான் என்பது அப்பொழுது தான் தெரியும். அதுவரை தெரியாது. பள்ளியில் பிரச்சனை உருவாக்குவது, ஏதாவது ஒன்று என்றால் ஒரு சின்ன பிரச்சனை பெருசாகி கூட்டுறது, தான் பாதுகாப்புக்காக, தன்னுடைய வசதிக்காக பள்ளியில் உள்ள ஆசிரியர்களையும் பெற்றோர்களுக்கும் சண்டை மூட்டி விட்டுட்டு இவன் குளிர் காய்ச்சிட்டு இருப்பாங்க. அங்கங்கே சண்டை மூட்டி விட்டுட்டு இவர் குளிர் காய்ச்சிட்டு இருப்பார். ஏன்னா இதுதான் இவருடைய வேலை. பள்ளியில் அது மட்டும் இல்லாமல் பள்ளியில் ஒதுக்குப்புறங்களில் அதை கிறுக்கி வைப்பது, ஆசிரியர்களை பற்றி சக மாணவர்களை பற்றி அசிங்கமான வார்த்தைகள் அசிங்கமான உபயோகித்தது, சாக் பீஸால் இதனால் கிறுக்கி வைக்கிறது, மற்றவர்களை அவமானப்படுத்துறது, இதுபோல செயல்களில் அவர்கள் ஈடுபடுவார்கள். மறைமுகமாக இது செய்வார்கள். இந்த குழந்தைகள் பள்ளிக்கு மட்டம் போடுறது, கிறுக்கி வைப்பது, வாத்தியாரை பற்றி பேசுகிறது, சண்டை மூட்டி விடுவது, இது அந்த குழந்தைகளுடைய செய்கைகளாக இருக்கும். திருடுறது, அது மட்டும் இல்லாமல் திருடுறது, பொய் என்றால் பொய் சொல்லும்போது திருடலும் கூடவே வந்துவிடும். பொய் என்பது திருடலும் கூடவே வந்துவிடும். பொய்யும் திருடும் ஒன்றாகவே இருக்கும், இணைபெரிய நண்பர்கள் போல. திருடுதலை பற்றி அதாவது ரிச் என்பவர் 1948ஆம் ஆண்டு அவர் கூறுகின்றார். திருடுதல் என்றால் என்ன என்று கூறுகின்றார். அதை விவரமாக விளைவிக்கின்றார். நம்ம அதை பற்றி அது என்ன, அவர் என்ன விளைவிக்கின்றார், என்ன கூறுகின்றார், எத்தனை வகைகள் இருக்கின்றன, இது திருடா என்ன ஆச்சரியப்படுற அளவுக்கு அவர் அதை கிளாஸிஃபை பண்ணி அதை வகைப்படுத்தியிருக்கின்றார். அதை அடுத்த முறை பார்ப்போமே. தமிழ்நாடு எனும் பூமியும் நாட்டுப்பற்று எனும் வானமும். பூமியிலே இருக்கின்ற ஒருவன் ஆகாயத்திற்கு போய்த்தான் ஆகாயத்தை பார்க்க வேண்டுமென்று இல்லை.
பூமியிலே நின்று கொண்டே ஆகாயத்தை பார்க்க முடியும். அதைப்போல நான் தமிழ்நாட்டில் நின்று கொண்டே அகில இந்தியா எனும் வானத்தை பார்க்கிறேன் என்று சொன்னேன். தமிழ்நாடு என்ற பூமி இருந்தால்தான் அந்த வானத்தை பார்க்க முடியும். வானம் இருக்கலாம், பூமி இல்லாவிட்டால் ஆளே இருக்க முடியாது. எனவேதான் தமிழ்நாடு, தமிழ் இனம், தமிழ் மொழி, தமிழ் உணர்வு என்கிற இந்த நிலையிலே இருந்து நான் நாட்டுப்பற்று என்கிற வானத்தை காண விரும்புகிறேன்.